நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க, தலைவராக அடுத்து வேலையிட்டு நாங்க கூட நிக்கிறோம். நீங்க போய் உங்களோட தலைவரா உங்களுக்கு பிடிச்ச அரசு சேர்ந்து நீங்களும் கட்சி ஆரம்பிச்சீங்க. மக்கள் கட்சி நல்லா இருக்கா? தியாக மகன் மக்கள் கட்சி நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் கட்சி 2 லட்சம் ரூபாய் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை சாத்தியம். நீங்க நேரம் பதிவு பண்ணீங்கன்னா ஒரு பேர் என்னங்க தெரியல சொல்லுங்க. பிரபாகரன் மக்கள் இயக்கம் வெறும் ஒரு 5000 செலவு, வெறும் ஒரு 5000 செலவு. பிரபாகரன் மக்கள் இயக்கம். விவசாயம் என்னங்க சந்திரசேகர் அறக்கட்டளை வெறும் 1000 ரூபாய். நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணா நாளைக்கு 12 மணிக்கு பதிவு பண்ணீங்கன்னா அது 5 மணிக்கு 10 மணிக்கு கையில் கொடுக்குவார். ட்ரஸ்ட் பதிவு பண்ணிக்கலாம். சந்திரசேகர் ட்ரஸ்ட் வெறும் 1000 ரூபாய். நீங்க தான் தலைவர், நீங்க தான் தலைவர். தலைவர் நீங்க தலைவர், நீங்க தான் தலைவர். இதுக்கான பயிற்சி நாங்க தரோம். கூட வந்து உங்களுடைய நல்ல மனுஷன் நல்லா செஞ்சீங்க அப்படிங்கிற பாராட்டு சான்றிதழையும் உங்களுக்கு உங்க நிகழ்ச்சியில் வந்து தரோம். ரொம்ப நாளைக்கு நீங்க இருக்கக்கூடாது. 10 ரூபாய்க்கு ரொம்ப நாளைக்கு 10 ரூபாய்க்கு இல்லைங்களா ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. இப்ப என்ன பண்ணி ஆளுக்கு ஒரு பொறுப்பு வைக்கிறீங்க. யார் யாரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க கை தூங்க. எழுதுறீங்க கை தூங்க. சரி, இப்ப உங்களுக்கு பொறுப்பு உடனடியா வரணும். மாவட்ட ஆலோசகர் அல்லது ஒன்றிய ஆலோசகர் என்ன உங்களுக்கு மாவட்ட ஆலோசகர் அல்லது ஒன்றிய ஆலோசகர் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போறீங்க. எனக்கு செல் நம்பர் தெரியுமா? அப்படியே குறிச்சிங்க. கிருஷ்ணகிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்பர் தான் அப்படியே குறிச்சிங்க. பர்சனல் நம்பர் ரகசியம் வச்சு யாரும் தராதீங்க. என்னுடைய பர்சனல் நம்பர் ரகசியம் வச்சு கிருஷ்ணகிரி யாரும் தராதீங்க. 94747895567571 தமிழ்ல சொல்றேன். 9446757801 இந்த நம்பர் யாரும் போன் பண்ணக்கூடாது. என் பேர் தினமும் இப்படிதான் இருக்கும். அதனால போன் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி நான் ஊக்கமையில பேசுறேன். இப்போ பொறுப்பு யார் யாருக்கெல்லாம் சொல்லி கை பண்ணீங்கல்ல, உங்களுடைய முகவரியை புகைப்படத்தை எனக்கு அனுப்பிடுங்க. பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். பொறுப்பை நீங்க கவனிக்க நான் சொன்னதை பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். என்ன பொறுப்பு எடுக்கிறீங்களா? மாவட்ட ஆலோசகர், ஒன்றிய ஆலோசகர் அல்லது ஒன்றிய நகரப்பகுதியாக இருந்தால் நகர ஆலோசகர், பேரூராட்சி இருந்தால் பேரூராட்சி ஆலோசகர் அல்லது துணை செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், நகர துணை செயலாளர், பேரூராட்சி துணை செயலாளர். அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்க. எடுத்துட்டு அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர் முழு முகவரி உங்களுடைய பொறுப்பை போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துட்டு அர்த்தம். நீங்க விசிட்டிங் கார்டு எடுத்துக்கலாம், லெட்டர் பேட் எடுத்துக்கலாம். என்ன ஆச்சுன்னா மாடல் வாட்ஸ்அப் அனுப்பிட்டாரு. இதுக்கு அனுமதியெல்லாம் யாட்டி வாங்க தேவை, அங்கீகாரம் யாட்டி வாங்க தேவை. உறுப்பினர் வேணுமா? உறுப்பினர் பள்ளிராஜரை கேளுங்க, ஒரு உறுப்பினர் இலவசமா தருவாரு. பள்ளிராஜரை கேட்டீங்கன்னா உறுப்பினர் இலவசமா தருவாரு. இலவசமா நல்லது. ஏன்ட்டு கேட்டீங்கன்னா 500 ரூபாய். ஏன்ட்டு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல அது படிவத்தை பூர்த்தி பண்ணி தபால் அனுப்பி கேட்டீங்கன்னா 500 ரூபாய். உங்க மாவட்ட ஒருமைப்பாட்டை வாங்கிட்டீங்கன்னா இலவசம். பொறுப்பு இலவசம், ஐடி கார்டு இலவசம். லெட்டர் பேட நீங்க போய் அடிச்சுக்கலாம், அது கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டிசைன் பண்ணி அது விருப்பம் மாடல் மட்டும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். உட்காந்து பண்ணுங்க. விசிட்டிங் கார்டை நேரத்துக்கு கட்டாயம் அடிச்சுக்கணும். 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சிங்க. ஐடி கார்டு ஒன்றுதான் இருக்கும். காப்பி கார்டு திருப்பி கொண்டு வந்து 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சிங்க. இப்போ என் கார்டு யோசிக்காம எல்லாரும் கொடுத்தோமா? அடுத்த முறை வந்து நீங்க எல்லாரும் கார்டு கொடுங்க. சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நீங்க போராட்டத்தால விசிட்டிங் கார்டு கொடுங்க. இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுல 2 வகையா லாபம் இருக்கு. ஒண்ணு 10 ரூபாய் இயக்கம், கிராமத்துல மக்கள் போய் சேரும். பார்த்தோன்னே கிராமத்துல விவசாயம் கேட்பாங்க, என்ன 10 ரூபாய்க்கலாம் 10 ரூபாயா சேர்த்து அம்பானியாக போறீங்களா அப்படி கேட்பாரு. நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, காசு தானே. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க அது இல்லையா, இது 10 ரூபா காசுல உங்க அக்ரி ஆட்சியர் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கல, அவங்க குட்டுலி பிடிச்சி ஆட்டி லஞ்சம் தராம லஞ்சம் கொடுக்காம விவசாய உரத்தை
அந்த அக்ரி ஆபீஸ்ல வாங்க முடியும். அதுக்கு ஆர்டி போட்டதுக்கான கட்டணம் 10 ரூபாய். இந்த ஆர்டி போட்டேன்னா அதிகாரி உனக்கு செய்ய வேண்டியது சட்டப்படி செய்ய ஒழுங்கா செய்வாயா? நீ இந்த ஜனாதிபதி கூட அதனால கேள்வி கேட்க முடியும். அவ்வளவு பெரிய சட்டம் 10 ரூபாய் நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லுவீங்கல்ல. இப்போ ஒரு சட்டத்தை எளிமையா மக்கள் கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா, இன்னொன்னு நீங்கள் தலைவர் என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க. யார் தலைவர்? யார் தலைவர்? சட்டம் வள்ளியே நான் தான் தலைவன், எனக்கு நான் தான் தலைவன், என் ஊருக்கு நான் தான் தலைவன் அப்படிங்கிறது நீங்க மக்களுக்கு எளிமையா கொண்டு சேர்க்க முடியும். உங்களை யாரும் தலைவரை ஏற்க மாட்டாங்க. உங்களை யாரும் தலைவரா ஏற்க மாட்டாங்க. நான் ஏற்கிறேன். எனக்கு தலைவர் நீங்களா? திருவாரூர் மாவட்டம் வந்துருக்கேன். எனக்கு என் தலைவர் என் தம்பி பழனிராஜா. எனக்கு தலைவர் நீங்க தான். நான் உங்களை தலைவரை ஏற்றுக்கிறேன். உங்களை வேற யாரையும் நீங்க தலைவரை ஏற்றுக்காங்க. யாரை ஏற்பீங்கன்னா நீங்க ஏமாத்துவீங்க. ஏன்னா இந்த மண் நிறைய பேர் ஏமாத்துவீங்க. இந்த மண் நிறைய தியாகிகள் கொடுத்த மண். இங்க பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் தான் அவருடைய மகாகவி பாரதியார் தலைமறைவாக பகுதி. ரூட் என்னங்க? மேலநாகை. கீழநாகை. மகாகவி பாரதியாருக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த பூமி இந்த பூமி. போராளிகள் நிறைய பேர் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இந்த பூமியில தான் இன்னமும் நிறைய பேருக்கு பழைய கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பெயர்லாம் வைப்பாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்லாம் வைப்பாங்க. தமிழ்நாடு முழுசும் மறந்து போச்சு, இந்தியா முழுசும் மறந்து போச்சு. ஆனா நாம இன்னும் சீனிவாசராவ் பேர் வைக்கிறோம் இல்ல, சீனிவாசராவ் பேர் வைக்கிறோம் இல்ல, பாரதி பேர் வைக்கிறோம் இல்ல, காந்தி பேர் வைக்கிறோம் இல்ல, டெல்டா போய் தான் வைக்கிறோம். ஆனால் இந்த விவசாயிகளை நோக்கி தான் நிறைய ஸ்கீம் விவசாயத்தை ஒழிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சக்தியாக நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் எடுக்க வேண்டிய விஷயம் சட்டம், மனு, பேனா, பேப்பர் இதெல்லாம் அதிகமா எடுக்கும். இதெல்லாம் எடுக்கும். உங்க கைக்கு அதிகாரம் வரும். உங்க கைக்கு அதிகாரம் என்ன? எதுவுமே இல்லைன்னா தகவல் சட்டம் மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு, சட்டங்கிற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. இதை பயன்படுத்த கூட சிக்கல் வருமான பயம் இருக்கு. நாம ஏக்கமா இருந்திருக்கோம். ஒரு நேரம் கான்வென்ட் பேசுறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பிரச்சனை நாம வரப்போறோம் அப்படின்னு. எப்படி வரப்போறோம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஆளுங்க 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கிறோம். ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை, பழனிராஜர் அடி விட்டு இருக்காங்க, உடனே நிக்க முடியுமா? உடனே நிக்க முடியாது. ஆனா நிக்க முடியும், நிக்க முடியும். ஆளுக்கு ஒரு பேப்பர் எழுதுறோம், பேனா எழுதுறோம், அடிச்சோம்னா உடனே போய் நிற்போம்ல. போன் எடுக்கிறோம், திருவாரூர் கலெக்டர் பேசுறோம், பேச முடியுமில்ல. போன் எடுக்கிறோம், வாட்ஸ்அப் மெசேஜ், ஐடி, டிஐடி, எஸ்பிடி போட முடியுமில்ல. இந்த வேலையை தமிழ்நாடு முழுசு உங்களோட செய்வதற்கு 8 லட்சம் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். கௌரவத்தோட்ட வழக்கறிஞர் உதவி இல்லாமல் நேரடியாக ஒரு விவசாயி எப்படி வெற்றி பெற்ற அந்த கதைகளை நிஜத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி பழனிராஜா இங்கே மாதிரியோடு எடுத்து சொல்லிட்டார். நீதிமன்றத்தில் வந்து பயிர் காப்பீடு ஆண்டுதோறும் வந்து விவசாயம் பண்ற பயிர்களுக்கு பயிர் காப்பீடு பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒரு 4 வருஷமாக பயிர் காப்பீடு இழப்பீடு வழங்குறது நிறைய பாதிப்பு ஏற்படுது. அரசாங்கமும் கணக்கு இருக்குது, நிவாரணம் கொடுக்கறது இல்லை, வருவாய் அதிகாரி வராங்க, கிராம அதிகாரி வராங்க, எல்லாம் பார்க்குறாங்க, பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா இழப்பீடு நம்மளுக்கு வழங்குறது இல்லை. என்ன காரணமா நம்மளுக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இழப்பீடு ஏற்பட்ட இடத்துல வந்து அதிகாரி சோதனை செய்யறது, இழப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தனியா பார்த்து சோதனை செஞ்சு சரியான ஆதாரங்களை போய் அரசாங்கத்துக்கு கொடுக்கறது இல்லை. மொத்தம் பொதுவாக வந்து ஒரு முடிவு எடுத்து அறிக்கையை கொடுத்துட்றாங்க. அதனாலதான் இழப்பீடு வழங்குறது. தனி மனிதன் நான் வந்து பாதிக்கப்பட்டேன். தனி மனிதனா என்னோட கிராமத்துல வந்து எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா என்னோட முயற்சி வந்து வெற்றியை கொடுத்துச்சு. ஒரு 11 மாதம் நல்லா நடந்தேன். நான் குழுவையில ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் நட்டுருந்தேன். அது ஒரு 4 மாதம் சுத்தமாவே வறட்சியாலையும் தண்ணி இல்லாம பூச்சியாலையும் பாதிக்கப்பட்டு சுத்தமா 16 மூட்டை தான் எனக்கு விளைஞ்சிருக்கு 4 மாதம். இப்ப நான் இதை யோசிக்கிறப்ப என்ன 4 மாதம் நடந்தது ஒரு 45 மூட்டை குறைஞ்சது விளையணும். 16 மூட்டை தான் விளையணும். நம்ம இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு லாஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நுகர்வோரா இருக்கோம். ஒரு பணம் கட்டி ஒரு பாலிசி போட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு நுகர்வோரா இருக்கோம். அந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து பல முறை புகார் பண்றோம். அவங்க வந்து நிறைய செயலிகள் வச்சுருக்காங்க, நிறைய தொடர்பு கொண்ட முகவரி நம்பர்லாம் வச்சுருக்காங்க. கஸ்டமர் கேர்லாம் சொல்றாங்க, அது மாதிரிலாம் நம்பர்லாம் வச்சுருக்காங்க.
அதில் 14447 ஒரு நம்பருக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட நிறுவனத்துக்கு நம்ம கால் பண்ணி சொல்றதுக்காக அவங்க பதிவு பண்றாங்க. அதுக்கான தகவல்லாம் குறுஞ்செய்தியா வருது. அது எல்லாமே ஹிந்தியில தான் வருது. அந்த செய்தியை நம்மளால படிச்சு தூரம் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் என்ன பண்றோம், அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்க, உள்ள பேசுறாங்க. நமக்கு புகார் எடுத்துட்டு போனாங்க, இந்த எங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவங்க பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க சொல்றாங்க. எந்த நடவடிக்கையுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுது, நம்ம வந்து அந்த நிறுவனம் வந்து சேவை குறைபாடுகள் முறையில நமக்கு வந்து சேவையை செய்யறதில்ல, நம்மளுக்கான சேவையை செய்யல. ரெண்டு விதமா அவங்க வந்து நம்மளை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க. சேவை அவங்களோட பணியை செய்யாம நம்மளுக்கான சேவையை செய்யாம அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் போனால் நம்ம வந்து சேவை குறைபாடு மூலமாகவும் நம்மளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காகவும் நம்ம வந்து இழப்பீடு வாங்கலாம் அப்படின்னு நம்ம 10 ரூபாய் இயக்கத்தில் தான் அந்த படிப்படியாக ஐயா ஏற்கனவே வந்து 10 ரூபாய் இயக்கத்தில் நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி மனுக்கள் போடுறதுங்கிற மாதிரிகள்லாம் நிறைய பதிவேற்றம் பண்ணிருக்காங்க ஃபேஸ்புக்கில். அதை நம்ம எடுத்து படிக்கிறோம். அப்புறம் வந்து கவர்மெண்டோட வெப்சைட்ல வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கறதுக்கான புத்தகங்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து படித்து ஒரு மனுவை தயார் பண்ணி நம்ம வந்து போஸ்டல் அனுப்புகிறோம். முதல்ல எனக்கு தெரியல, எனக்கு நிறைய போய் கொடுக்கணும்னு தெரியல. போஸ்டல் அனுப்புகிறேன். அங்கே ஒரு அதிகாரி கூப்பிட்டு நீங்கள் நேரடியாக தான் மனு கொடுக்கணும், இப்போ ஃபார்மர்ஸ்லாம் நிறைய மாடல்கள் மாற்றியாச்சு, நீங்கள் நேரடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நேரடியாக போய் பார்த்து அங்கே உள்ள வியாபாரிகள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாடலெல்லாம் கொடுத்த பிறகு அதை நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம எப்போதுமே உண்மையாக நேர்மையாக பண்ணால் அந்த வழக்கில் நம்ம நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ என்னென்ன வந்து கரெக்டான தகவல் இருந்துச்சு. நான் வந்து எவ்வளோ நான் நெல் எவ்வளோக்கு பயிர் காப்பீடு பண்ணிட்டேன், எவ்வளோ நெல் விளைஞ்சது, அதுக்கான ரசீதுகள் நம்ம தமிழ்நாடு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் போட்டு அதை ஆதாரம் வச்சுருக்கேன். பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கேன், தான் பணம் இருந்த ஆதாரம்லாம் வச்சுருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மனு கொடுக்குறோம். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறேன். நேரடியாக போய் நம்ம வந்து எதிர்த்தரப்புன்னு ஒரே வந்தாங்க. எதிர்த்தரப்பு யாருன்னா கேஷ்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார, இவன் தான் நம்மளுக்கு எதிர்த்தரப்பு. ஒரே ஆள் எதிர்த்தரப்புனால நம்ம போட்டு மனு எழுதி நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் எழுதிக்கிறோம். தமிழில் தான் எழுதுறோம், தமிழில் தான் வாதாடணும், தமிழில் தான் நீதியாக பெறுவோம். இதில் வந்து யாரும் நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. சாமானியர்களும் நீதி கிடைக்குங்கிறத நம்ம வந்து இந்த மனுக்கள் வந்து எப்படி எழுதுறதுப்போ சில மாற்றங்கள் அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நீதிமன்றத்தில். அந்த மாடலில் தான் நம்ம எழுத வேண்டியிருக்கு. இப்போ தலைப்பு பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய திருவாரூர்னு ஒரு தலைப்பு வரும். இப்போ வந்து சாதாரண வழக்கறிஞர்கள்லாம் கேஸ் ஃபைல் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிரீன் ஷீட்டில் ஃபைல் பண்ணுவாங்க, அதில் தான் பிரிண்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி மாடல்லாம் நம்மளும் ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஒயிட் ஷீட்லேயே பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாங்கிற சிஸ்டம் இருக்குது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து நம்ம வெள்ளை பேப்பர்லேயே பிரிண்ட் எடுத்து நம்ம சைன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனுதாரர் நுகர்வோர் தரப்பில் தாக்கல் செய்யும் மனு பிரிவு வந்து 35 கீழே வருது. பிரிவு 35 கீழே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழே வருது. இந்த சட்டம் வந்து 2019 கீழே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வருது. இதுபடி நம்ம வந்து மனு தாக்கல் பண்றோம். ஸ்டார்டிங்ல வந்து மனுதாரர் விவரம் போட்டுட்டு நம்மளோட அட்ரஸ் நம்ம கொடுத்துருவோம். சிம்பிளா நம்ம அட்ரஸ் நம்ம எங்க வைக்கணும் கொடுத்துட்டு அடுத்து எதிர்மனுதாரரோட விவரத்தை நம்ம கொடுத்துருவோம். அவங்க யாரு கேஷ்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்காங்க, அவங்களோட முகவரி ஹைதராபாத்ல இருக்கு, அந்த அட்ரஸ் நம்ம ஃபுல்லாக எழுதிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப லென்த்தியா இருக்கிற கதையா இருந்தாலும் சொல்லலாம், நான் ஸ்டார்டிங்காகவும் சொல்லலாம். நம்ம எவ்வளோ ஏன்னா புகார் நம்ம கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கல, திரும்பி குறுஞ்செய்தி வருது, திரும்பி செயலி மூலம் பதிவு பண்றோம், இது எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணணும். நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். கிராம நிர்வாகிகளுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கலாம், நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க சொல்லியிருக்கோம்னா அந்த செய்தி பதிவு பண்ணணும். இப்போ ஏதோ இருக்காரு வேற துறை அதிகாரி இருக்காரு, அவருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, நீங்க வந்து பாதுகாப்பு சொல்லியிருக்கோம், அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் பதிவு பண்ணணும். எல்லாத்தையுமே பதிவு பண்ணி நம்ம வந்து இந்த மனு போடுறோம். இதுல வந்து கட்டண விபரம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நம்ம வந்து கட்டணமே செலுத்தணும். நுகர்வோர் நீதிமன்றத்தில் 5 லட்சத்துக்கு மேலே இழப்பீடு கேட்கறோம்னா கட்டணம் செலுத்த வேண்டியது கட்டாயம் இருக்கு. 5 லட்சத்துக்கு கீழே இழப்பீடு கேட்கறோம்னா இந்த கட்டண சேவை இல்லை, கட்டணமே சுத்தமாக கிடையாது நுகர்வோர் நீதிமன்றத்தில். இப்போ பரிகாரம், இது வந்து பரிகார விவரம்னு நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன எவ்வளோ லாஸ் ஆகிட்டு அந்த விவரத்தை துல்லியமாக நம்ம கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து 16 மூட்டை தான் 16,000 தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ 45 மூட்டை விளையாட்டு இடத்துல 16,000 30,000 ரூபாய் நான் காசு கேட்டிருந்தேன். எனக்கு இழப்பீடு வந்து 30,000 தரணும்னு கேட்டிருந்தேன்.
இப்போ என்னோட வழக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தொடங்கிச்சு. 22/4/2025 முடிஞ்சிச்சு. 3 மாசத்துல முடிச்சாங்க. ஒரு 4 தடவை நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். இதுல வந்து 3 தடவை நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க இப்போ நம்ம மனு கொடுத்த உடனே எதிர்காலத்தில் உள்ளவங்க வந்து அவங்க ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணுவாங்க. நம்ம சொல்ற விஷயத்தை எல்லாத்தையுமே மறுத்து தான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து இப்போ நான் 72 மணி நேரத்தில் நீங்க எங்களுக்கு புகார் பண்ணிருக்கணும். இழப்பீடு எப்போ நம்ம கணிப்போம்? அறுவடை பண்றப்ப இழப்பீடு கணிப்போம். அவங்க வந்து அந்த டைம்லயும் புகார் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது அவரோட செயல்படுத்துவார். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த கம்பெனிக்காரங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்க, நெல் பயிர் வந்து நீர்நிலையில தான் வளரும், நீர்ல முழு நாளும் வளர்ந்து விளைச்சல் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. 3 நாள் வந்து மழையில மூழ்கி நம்ம நெல் பயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மகசூல் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. 72 மணி நேரம் 72 மணி நேரம் 72 மணி நேரம். இவங்க வந்து என்ன சொல்றாங்க, 72 மணி நேரத்தை எங்களுக்கு புகார் கொடுக்கணும். ஒரு மாதிரிலாம் நிறைய கொடுக்கலாம். இப்ப அது மாதிரி வந்து அறுவடை செய்யறப்போ நம்ம வந்து புகார் கொடுத்துட்டு வெயிட் பண்றோம். அறுவடைக்கு வந்து நீங்க சாம்பிள்ஸ் எடுத்து எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றோம். அதையும் அவங்க செய்யறது செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து இழப்பீடு கேட்கறதே செஞ்சுட்டு அவங்கள வந்து நம்மளுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கே நடவடிக்கை எடுப்பாங்க. அது செய்யறதே இல்லை. அதனாலதான் இந்த நிறுவனம் மேல வந்து திரும்பி 2 முறை நான் வழக்கு பண்ணியிருக்கோம். முதல் முறை வந்து ஒரு தீர்ப்பு வந்து 66,000 சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. 30,000 வந்து நிவாரணம் சொல்லி மன உளைச்சலுக்காக 25,000 வழக்கு செலவுக்காக 30,000 சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அதே மாதிரி சம்பா பருவத்துல எனக்கு வந்து இதுமாதிரி பாதிப்பு இருந்துச்சு. சம்பா பருவத்துல தொடர்ந்து நவம்பர் மாசம் டிசம்பர் கனமான மழை பெய்யுது. நம்ம ஊர் பகுதி வந்து கனமழை பகுதி சொல்லுவாங்க. தண்ணி வடியது எல்லாமே அந்த பகுதியில் தான் வந்து சேரும். ஆற்று பகுதி 2 பக்கமும் ஆறு இருக்கிறதுனால தண்ணி எடுத்துட்டு தண்ணி வழியே 3 நாள் நல்லா தண்ணி நிற்கிறதுனால ரொம்ப இழப்பீடு ஏற்படுது. இழப்பீடுனா எப்படின்னா, நம்ம வந்து அந்த பயிரை நம்ம காப்பாற்றிடுவோம். கூடுதல் உரத்திரவு பண்ணியும் கூடுதல் பூச்சிக்கொடி பண்ணியும் அந்த பயிரை காப்பாற்றி நம்ம விளைச்சல் இருக்கு. இந்த கூடுதல் செலவெல்லாம் நம்ம இழப்பீடாக கேட்போம் அவங்க நிறுவனத்துக்கு. இது மாதிரி விளக்கமா சொல்லி கேட்பியும் அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து இன்னும் இப்போ கூட மறுத்து தான் பேசிக்கிட்டாங்க. தனிநபர் கொடுக்க முடியாது, ஓவராலா வந்து உங்க பஞ்சாயத்துல எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டதான் சொல்ல முடியும். அது மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட அளவீடு ஒண்ணு இருக்கு. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, நிர்ணயிக்கப்பட்ட அளவு மகசூல் அளவு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஆக்சுவல் ஈல்டுன்னு சொல்லிட்டு என்ன அவங்களுக்கு விளைஞ்சிருக்கு இந்த ஏரியா அப்படின்னு. நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா எங்கேயுமே டெஸ்ட் பண்ணாம 2000 கிலோ வந்து விளைய வேண்டிய இடத்துல 2500 கிலோ விளைஞ்சிருக்குன்னு ஒரு அறிவிப்பு. எங்க ஊர்ல ஒரு 50-60 குடும்பம் தான் இருக்கு. 65 விவசாயிகள் இருக்காங்க. 65 வீட்லயும் யாரோட நிலத்திலுமே சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணல. பாதிக்கப்பட்ட நான் எத்தனை இடத்துல என்னோட நிலத்துல கூட சாம்பிள்ஸ் எடுக்கல. இந்த ஒரு அறிக்கை பொதுவா பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க அந்த நிர்வாகம். அதை மறுத்து பேசுற தடவை நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்றப்போ இது எல்லாத்தையும் மறுத்து பேசுவோம். ஜட்ஜஸ் வந்து நிறைய அவங்களே கேள்வி கேட்டாங்க. ஏன்னா விளம்பரங்கள் பண்ணி நீங்க வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீடு பண்ண சொல்லி நீங்க பிரீமியத்தை வாங்கிக்கிறீங்க, நிவாரணம் கொடுக்குறப்போ இழப்பீடு கொடுக்குறப்போ நீங்க சரியா செய்யணும் அப்படின்னு வாங்க பண்ணி விட்டுருக்காரு. இந்த முறையும் நம்மளுக்கு வந்து தீர்ப்பு கண்டிப்பா வரும் நம்மளோட முயற்சியில. அதனால நீங்க வந்து துணிஞ்சு நாம வந்து பயிர் காப்பீடு இழப்பீடு பிளஸ் எங்கெல்லாம் நம்ம நுகர்வோரை பாதிக்கப்படுறோமோ அங்கெல்லாம் வந்து நுகர்வோர் இடத்துல வழக்கு பண்ணலாம். நீங்க அப்படின்னா எப்படின்னா ஒரு சின்ன பேனா வாங்கினாலும் ஒரு வேறு பிரச்சனை இருந்தா கூட நம்ம வந்து நுகர்வோருக்கு போகலாம். ட்ரெஸ் எடுக்கணும், அது ஒரு குறைபாடு இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுமாரி நிதி நிறுவனங்கள் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. நிதி நிறுவனங்கள்ல வந்து கூடுதலான தொகை வாங்குறது, வட்டி தொகை வாங்குறது, இது மாதிரி பிரச்சனைகள் கூட நம்ம நுகர்வோருக்கு எடுத்துட்டு போகலாம். அதனால எல்லாருமே நம்ம வந்து வாக்கிங் பர்சனா யாருமே வழக்கறிஞர் இல்லாம ஒரு நீதிமன்றம் போய் நம்ம வழக்காடலாம், நம்ம வெற்றி பெறலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி ரெகுலேஷன் ஆகுதுன்னா எவ்வளவு செலவு பண்ணி கேஸ் தீர்ப்பை விட செலவு பல மடங்கு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற நல்ல விஷயம். நிறைய செலவழிக்கிறது அடுத்து ஒழுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்க பகுதி விவசாயிகளை உங்க பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை பயன்படுத்துறீங்க. ரொம்ப பெரிய விஷயம். பாட்டிராஜா சாதாரண ஒரு விவசாயி, எளிய மனிதர். அவரே போய் ஜெயிக்கல, நீங்களும் போனீங்கன்னா அவள் நடக்கும். நம்முடைய தஞ்சை மாவட்டத்துடைய 10 வயது ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ராணுவர்கள் மரியாதை ஜோசப் அமுதராஜ் அவர்கள் தன்னுடைய தகவல் அனுபவங்களை பேசுகிறார்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமல்ராஜ், தஞ்சாவூர். நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன். காலையிலேருந்து ட்ரைனிங், காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு வழி கொடுக்க லேசா மெதுவா மெதுவா கை தட்டுறது அவசியம் கிடையாது. ஆனா காலையில சார் தஞ்சாவூர்ல நடைபயிற்சி வாங்கணும்னு இருக்கு சார். தஞ்சாவூர்ல நடைபயிற்சி வாங்கணும்னு இருக்கு. காலையில நான் பேட்மிண்டன் நடத்துவேன், பட் சங்கத்தில் உறுப்பினர். அங்க போனா வேலையே கை தட்டுறதுதான். கை தட்டுறதுதான். கை தட்டுனா உடம்பு ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது சார். பாதி நோய்கள் உங்களுக்கு தீருது. நம்ம அதை பேச வரல. நான் என்ன கேட்டேன், காலையில இருந்து நீங்க உங்க வேலையோட டைம் வந்துட்டவங்க யாருமே சாதாரண மக்கள் கிடையாது. தனி மனிதன் சொல்ல ஹியூமன் ரைட்ஸ் பத்தி படிச்சவங்க. அதே மாதிரி உங்களோட ஒரு நாள் கடமைகளை மறந்து இன்னைக்கு நம்ம சார் மேல நம்பிக்கை வச்சு, நல்லுடைய சார் மேல, சதீஷ் சார் மேல, கலைராஜா சார் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்து உட்கார்ந்து உங்களோட ஃபுல் டைத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. காலையில வரப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். சொல்லுங்க. காலையில வரப்ப நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கீங்களோ அதை விட ஏதாவது உங்களுக்கு எனக்கு பிளஸ்ஸா இருக்கிறவங்க கை தூக்குங்க, பிளஸ் ஆகல இருக்கிறவங்க கை தூக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ. அதாவது தேங்க்யூ சார். நான் சொல்ல வரது என்னன்னா, நாங்க ஒரு கைடு மட்டும்தான். கைடு உங்களுக்கு சரி. எங்க 10 ரூபாய் வர்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், இல்ல எத்தனை கிளாஸ் படிச்சிருக்கணும்? படிக்க வேண்டியதில்லை. அப்புறம் எப்படி நம்ம செயல்படுறது? படிக்க வேண்டியதில்லை. நீங்க ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு, இதுல நம்ம 10 ரூபாய்க்கு சிறப்பாக செயல்பட முடியுமா? என்ன தேவை? நாலேஜ். அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேட்டா நீங்க உங்களுக்கு தெரியாது. அது தப்பு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கூகுள்ல போயிட்டு ஆர்டிஐ ஆக்ட் தமிழா இங்கிலீஷா செலக்ட் பண்ணீங்கன்னா கைக்கு வந்துடும். அப்ப செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்குமே அவசியம் கிடையாது. நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க போட்டு, சார் 2G என்ன சார், 18 என்ன சார், 19 ஒன்றும் பயப்பட வேணாம். எல்லாமே உங்க மொபைலுக்குள்ள இருக்கு. எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய சபார்டினேட்ஸ், உங்க கொலீக்ஸ் இருக்காங்கல்ல கூட, அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, தெரியாத கத்துங்க. சார் புரியுதுங்களா? தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, தெரியாத கத்துங்க. இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வேண்டியது இல்லை. நீங்க சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிறது மனசுல இருக்கா இல்லையா? அது மட்டும் தான் சார் வேணும். சார் மாதிரி நான் லா படிச்சுதான் வரல, பேசிக்கா நான் ஒரு இன்ஜினியர். அது விஷயம் லா படிச்சுட்டு தான் எல்லாம் பேசணும்லாம் இல்ல. எல்லாருக்கும் அடிப்படை நம்ம அரசியல் மேதை சொல்றாங்கல்ல, அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க. அவங்கள பாராட்டுற ஆளே கிடையாது. கர்மவீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்க எல்லாமே படிச்சு தெளிஞ்சு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது என்னன்னா, அவங்களுடைய நேர்மையான நல்ல ஒழுக்கங்கள் தான். தனி ஒரு மனிதன் நேர்மையாக சுய ஒழுக்கத்தோட 4 பேர் நல்லது செய்ய நினைச்சு நீங்க என்ன வேணா எழுதுங்க, அதாங்க சார். நான் இதை நம்புறேன் சார். சார் இப்ப நாலேஜ் பொறுத்தளவுக்கு இப்ப 10 ரூபாய் கட்டினா கேள்வி கேட்கலாம்னு சொல்லியாச்சு. சார் ரொம்ப சூப்பரா இருந்தார், வெளியே போய் கை கொடுத்தேன் சார், மிக சிறப்பா இருந்தது சார், மக்களோட பேசலாம். இப்ப ஒரே ஒருத்தர் தான் தூக்கிட்டு இருந்தாரு, யாரும் தூக்கல. மணி என்ன கேட்ப, 3-3:30 மணிங்க. மத்தியானம் சாப்பிட்டு உட்கார்ந்து 5 நிமிஷம் தூக்கம் வரும். அதையும் மீறி இந்த அளவுக்கு இவ்வளவு நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டுதல். உங்களுக்கு நீங்களே ஒரு எழுதிக்கலாம். இப்போ 10 ரூபாய் கட்டினா தகவல் கிடைக்கும், ஓகேவா? 10 ரூபாய் கட்டாம எப்படி தகவல் கிடைக்கும் அது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் 10 ரூபாய் நான் கட்ட மாட்டேன், ஆனா எனக்கு தகவல் வேணும், அது மாதிரி இருக்கா? வறுமை கோட்டு கீழே சிம்பிள் சார் சொல்றாரு கரெக்டா. அவருக்கு பேரு அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு சர்டிபிகேட் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா வாங்கலாம், ஈஸியா வாங்கலாம். ஏன்னா எல்லாரும் வந்து குரூப் 2 குரூப் 4 எம்ப்ளாயிஸ் கிடையாது. இங்க வந்து எல்லாருமே அரசு ஊழியரோ இல்ல பேங்க் ஊழியரோ இல்ல கோர்ட்ல அந்த மாதிரி யாரும் கிடையாது. எல்லாருமே நம்ம சாதாரண மனிதர்கள் தான். வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இலவசம். 10 ரூபாய் ஸ்டாம்ப் இலவசம். ஆனால் நீங்க 2 ரூபாய் கட்டி தான் நகல் வரணும். அது ஓகேவா? இப்போ பிபிஎல் சர்டிபிகேட் யாராலும் வாங்க முடியுமோ அவங்க வாங்கிக்கீங்க. அடுத்து தகவல் தொழில்நுட்பத்தை பத்தி உங்களுக்கு 1 பாயிண்ட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 2 பாயிண்ட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 3 பாயிண்ட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுல டச்ல இருங்க. சார் நம்பர் கொடுத்துருக்காரு, டச் பண்ணுங்க. போன்ல பேசுறேன்னா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும்.
நாலேஜ் கிடைச்சாச்சு, அவேர்னஸ் கிடைச்சிச்சு, அடுத்து பொறுமை அவசியம். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து உள்ள நுழைறதுக்கு முன்னாடி இதை நான் செய்யணுமா வேணாமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க. ஆனா உள்ள இறங்க பிறகு திருப்பி யோசிக்க கூடாது. அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா முடிக்கணும். கரெக்டா சார்? கரெக்டா இல்லையா? நீ இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிங்க. ஆனா ஒருத்தர் பின்னாடி நீங்க இறங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது. அதுக்கு நாலேஜ் தேவை. நாலேஜ் நாங்க இருக்கோம். எப்ப வேணாலும் போன் பண்ணலாம், எப்ப வேணாலும் கைட் பண்ணலாம். நம்ம ஒரு டீமா சேர்ந்துருவோம். ரைட்டா? அதுக்கப்புறம் டெடிகேஷன். டெடிகேஷன் என்ன? ஒரு வேலையை வந்து இறங்கிட்டீங்கன்னா அதை முடிச்சிடணும். விட்டுறக்கூடாது. ஃபாலோ பண்ணி டெடிகேட் பண்ணி அதை முடிச்சிடணும். முடிச்சு ரிசல்ட் வந்தா தான் நீங்க தூங்கணும். இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் பத்திரப்பதிவு துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பதிவுத்துறை கேள்விப்பட்டீங்களா? பதிவுத்துறை தமிழ்நாடு குரூப் 2 சர்வீசஸ். அதில் நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆனப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அது என்ன கேட்டீங்கன்னா, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், சூப்பரண்டாக இருக்கிறேன். அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, சூப்பரண்ட் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆர்டிஐ அலுவலர் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்டிஐ அப்போ புதுசு, 2015 அந்த டயத்தில் எனக்கு புதுசு, அவ்வளோ நாலேஜ் இல்லை. நாங்கள் கொடுக்கல. எனக்கு மேல சப்ரிஜிஸ்டர் இருக்காரு, அவர் கொடுக்கல, போயிடுச்சு. அடுத்து மேல்முறையீடு போய் அந்த தகவல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. சென்னையில இருந்து போன் பண்ணி சப்ரிஜிஸ்டர் ரிப்போர்ட் டு சென்னை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு. டேட் டைம் கொடுத்தாச்சு. போய் தான் ஆகணும். சப்ரிஜிஸ்டர் ஈஸியாக என்னன்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க கீழே நான் இல்லை. எல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க கேட்டாங்க, நான் கொடுக்கல. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக். அதை சமாளிக்கணும். அங்க போய் நான் ஒரு அரசு ஊழியரா போய் தகவல் ஆணையர்கிட்ட பேசுறேன். சென்னையில பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. என்ன பேசுறேன்னு நான் சொல்ல விரும்புறேன். கரெக்டா முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த கேஸ்ல இருந்து சப்ரிஜிஸ்டர் வெளியே கொண்டாந்துச்சு. அதே நிகழ்வு நான் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா நான் திருப்பி ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் போடுறேன். அதாவது நான் செஞ்சதுல இருந்து திருப்பி நான் போடுறேன். அதே நிகழ்வுல நான் கேட்டு வாங்குறேன். அப்போ இதுக்கு சாத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், நாலேஜ், சப்ஜெக்ட் மேட்டர். அதாவது பயப்படாதீங்க. உங்களை வந்து நீங்க வளர்க்கறதுக்கு நாங்க முழு உழைப்போம், நாங்க ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நாலேஜ் அவசியம். எஜுகேஷன் அவசியம் கிடையாது. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் டிகிரி இதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம் ஒர்க்கா இருக்கணும். சார் ஃபோன் பண்ணா சார் எடுக்கணும், சார் ஃபோன் பண்ணா சார் எடுக்கணும். இது மாதிரி நமக்குள்ளே ஒரு டீமை செட் பண்ணிக்குவோம். நம்மள தூரத்தில் இல்லை. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆஃபீஸ் இருக்கு. நான் பதிவுத்துறை ஆஃபீஸ் வச்சிருக்கிறேன். நீங்க எப்போ வரலாம். அங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மந்த்லி மீட்டிங் ஒன்று போடலான்னு இருக்கோம். அதனால நீங்க வாங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நாங்க ஹெல்ப் பண்றது. தேங்க்யூ. பதிவுத்துறை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். நான் போன் எடுக்கலன்னா வருத்தப்படக்கூடாது. நான் ஏதாவது உத்தரமா வேலை இருப்பேன். கண்டிப்பா கால் பண்ணுவேன். கண்டிப்பா கால் பண்ணுவேன். போன் நம்பர் தமிழ்ல சொல்றேன், சாரி இங்கிலீஷ் வச்சு 9360 எழுதிங்களா? 315-754 9360-315-754 அமல்ராஜ், தஞ்சாவூர். பதிவுத்துறையில் நிறைய பேர் டவுட் இருக்கும். சொத்து வாங்குறது கொடுக்கறதுல ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுனீங்கன்னா மனசு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஹெல்ப் பண்றது நாராயணி. சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த நமக்கு ஒரு நல்ல மதிய உணவை தயார் செய்து கொடுத்த தம்பி ஹரி ஐநூறு பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று காலை முதல் சண்டே இன்னைக்கு மேக்சிமம் நீங்க என்னன்னா ஆண்கள்லாம் பார்க்க போற நேரம், பெண்கள்லாம் பார்க்கறதுக்கு போயிட்டு அதான் தமிழ்நாட்டில் பொதுவாக அதான் நடந்துட்டு 90% பார்க்க போறாங்க, லேடிஸ் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்க அத்தனை பேருக்கு முதல்வன் என்ன 10 ரூபாய் கடன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அனைத்து நண்பர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு. பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, திருவாயூர்லேருந்து வந்திருக்காங்க பொறுப்பாளர்கள், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, நாகப்பட்டினம், அவங்க அம்மா நாகப்பட்டினத்தில் வண்டியே வர்றாங்க. காலைல பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா அது இன்வால்மெண்ட், அது ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்வம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு எல்லா லேடிஸும் இங்கே சொன்னது மாதிரி பார்லர் காசு போயிட்டு இருக்காங்க, பாதி பேர் சீரியல்ல உட்காந்துடுறாங்க, டிவியில் உட்காந்துடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதுக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது பெண்களை நம்ம பாராட்டே ஆகணும். நல்ல நிறைவேற்ற. அடுத்ததாக ஐயா நல்வின் ஐயா அவர்களும் ஐயா சதீஷ் சார் அவர்களும் மற்ற எல்லாருமே சிறப்பான ஒரு பயிற்சி. என்னால கேட்க முடியல, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப நான் வீடியோ பார்த்துக்கிறேன், யூடியூப்ல லைவ்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல பார்த்துக்கலான்ட்டு மற்ற விஷயங்கள் அரேஞ்ச் பண்றதுலேயே கவனம் போயிட்டேன். கண்டிப்பாக இடையில நான் காது கொடுத்து கேட்டேன், மிகவும் சிறப்பா இருந்துச்சு. உங்களை கவனிக்கும் போது தெரியுது. ஏன்னா மேக்சிமம் நிகழ்ச்சி நடக்கும் போது மதிய வேலைக்கு பிறகு டெஸ்மா ஐயா கூட சொன்னாங்க, காலையில் இருப்பாங்க, மத்தியானம் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஆனா காலையில என்ன கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் முடிகிற வழி கண்டிப்பா இருக்கு. மன்னர் வழிக்கு இது மிகப்பெரிய பெருமை சொல்லிட்டு இது மட்டும் பெருமையோடு நின்று விடாமல் முதல் நோக்கம் என்னன்னா நம்ம அரசு அதிகாரிகள் ஐயா சொன்ன மாதிரி பணி வாங்குவதற்கு அல்ல, வேலை செய்ய வைப்பதற்கு, நேர்மையாக வேலை செய்ய வைப்பதற்கான ஒரு பயிற்சி பட்டறை தான் இந்த 10 ரூபாய் கட்டண சட்ட விழிப்புணர்வு பயிற்சி சட்டமூலம். அந்த நோக்கத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி இங்கே நமக்காக வரையிலிருந்து பயிற்சி அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாராட்டி அடுத்ததாக பொறுப்பாளர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ஓகே, நன்றி. அடுத்தது வழக்கமா ஏதாச்சும் குற்றவாளியில பாதிக்கப்பட்டோம், கிராம சபையில் மொத்தம் நண்பர் பேசிட்டு அவர் வச்சு சமூக அறிவியல் போதை அடிச்சுட்டான். போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் தரல, போலீஸ் கம்ப்ளைண்ட் தரல. இந்த கம்ப்ளைண்ட் தரப்புல எப்படி தரணும்? வழக்கமா நம்மளால என்ன கம்ப்ளைண்ட் பண்ண என்ன எழுதுவாங்க அப்படின்னா, நான் காலையில் எழுதிச்சேங்க, பல்லு விளக்குங்க, காஃபி சாப்பிட்டேங்க, வீட்டம்மா காஃபியில சக்கரை கம்மியாக கொடுத்தாங்க, கிராம சபை கொடுத்து வேற மக்கள் சோறு கேட்டேங்க, வீட்டம்மா சமைக்கிறீங்க, அன்னைக்கு பார்த்து லேட் பண்ணிட்டாங்க, அவங்க கடுப்பாக்கிட்டாங்களா, அதே கடுப்பு நான் கிளம்புனாங்களா, ஓட்டல் கடைக்கு போனாங்களா, சப்ளையர்ல இட்லி கேட்டாங்களா, அவன் இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, தோசை போடுறான்னு சொன்னாங்களா, சூடா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை என்ன? கிராம சபையில சமூக அளவு தாக்கிட்டாங்க. எங்க தாக்கிட்டாங்க? கிராம சபையில கிராம சமூக அளவு தாக்கிட்டாங்க. இதுக்கு போலீஸ்ல கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லணும். நாம என்ன எழுதிருக்கிறோம்? காலையில் எழுந்திரிச்சு பல்வெளிக்கு வீட்டுக்காரன் சண்டை பண்ணி ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணிட்டு அந்த சாம்பார் உப்புலாம் போடுறது, இதை எல்லாத்தையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறோம். படிக்கிற போலீஸ்காரனுக்கு அப்புறம் பேசுறேன், படிக்கிற போலீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் படிக்கிறது என்ன வருமா? கேட்கிறவங்களுக்கே கோபம் வருது இல்ல, கேட்கிறவங்களுக்கே கோபம் வருது. எரிச்சாதையோ என்ன அடிச்சு சொல்லாதையா, கிராம சபையை அடிச்சுட்டாங்க, கிராம சபையில சமுதாயம் கேள்வி கேட்டான், எப்படி பணம் கேள்வி வருது, கிராம சபையில கேள்வி கேட்கான் அப்படின்னாரு. பஞ்சாயத்துல தப்பு பண்ணவன் 2 குடியார் வந்து 4 அப்பா போயிட்டான், கூடவே 4 குடியார் சேர்ந்து திட்டானே அடிச்சானுங்க. அடிச்ச மேல கேச போடணும், திட்டின மேல கேச போடணும், அதான பிரச்சனை. இப்ப இன்ஸ்பெக்டர் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, என்னையா பிரச்சனை, பிரச்சனை சொல்லி அப்படிப்பாங்கல்ல. மனுவுல பிரச்சனை இருக்குல்ல, நம்முடைய சமூக பொதுமக்கள் பொதுவா மனு எழுத வேண்டாங்க, கதை சொல்ல ஆசைப்படுறீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் தரவுல இந்த கதை வேண்டாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு முக்கியத்துவம் தரணும். முன்னாடி நடந்த விஷயங்களை 2 வரிகள் சொல்லுது. நான் கிராம சபையில உறுப்பினர், என் ஊர்ல ஆகஸ்ட் 10 கிராம சபை நடந்துச்சு. இந்திய அரசியல் சட்டப்படி பஞ்சாயத்து சட்டப்படி என் ஊர் கிராம சபை உறுப்பினர்னால நான் பஞ்சாயத்துல கேள்வி கேட்க போனேன், கூடத்தை கலந்து போனேன். ஏற்கனவே ஊழல்லாம் நான் ஆட்சியில போட்டிக்கிறதுனால புகார் கொடுத்துருக்கனால பஞ்சாயத்துல இருக்கு என் மேல கொஞ்சம் முன்னுரிமை இருந்துச்சு. ஏற்கனவே நீ மிரட்டி கிராம சபையில கொண்டே கொடுத்து சொல்லியிருந்தாரு, நான் ஏற்கனவே போலீஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். இதை 2 வரைக்கும் சொல்லணும். எவ்வளவு வரையில? காலையில் வச்ச பல்லு வைக்கிறேன், கக்கா பண்ணிக்கிறத சொல்லக்கூடாது. இதை எல்லாத்தையும் 2 வரைக்கும் என்னன்னா கதை சொல்ல ஆசைப்படுறேன். 2 வரைக்கும் ஆகஸ்ட் 5 காலையில 11 மணிக்கு கிராம சபைக்குள்ள நான் போய் உட்கார்ந்தேன். எந்த ஊர்ல எந்த இடத்துல அப்படின்னு தெளிவா சொல்லணும். எந்த ஊர்ல கதிராமங்கலத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாசல்ல கிராம சபை கொண்டு நடந்தப்ப காலை 10 மணிக்கு நான் கிராம சபை கொண்டு கலந்துக்கிட்டப்ப பஞ்சாயத்து எனக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் சட்டத்தை உரிமை எதுவும் பேசணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ குடியார பையன் எழுந்தோம், பேர சொல்லு. அவர் எச்சு கொச்சையா திட்டினாரு. இன்னும் 2 பேர் எச்சு அடிக்க வந்தாங்க.
மத்தவங்க தடுத்தாங்க. இன்னும் 2 பேர் வந்தீங்க, ஒருத்தன் செவடியிலே ஆகணும், ஒருத்தன் பொண்ணிலே ஆகணும், ஒருத்தன் வயிற்றுலேயே உதச்சான். 5 பேர் சேர்ந்து கொஞ்சம் விஜய் திட்டாங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே எழுதும். என்னென்ன வார்த்தை திட்டானோ அந்த வார்த்தைகள் அப்படியே எழுதும். இதெல்லாம் நல்ல மனசு 4 பேர் நீங்க வேலைக்கு வந்து காப்பாத்திட்டாங்க. ஏன்னா அடுத்து முடிஞ்சிச்சு, நடந்த செய்தி சொல்லி முடிச்சு வேற விரிவா சொல்லணும். எவ்வளவு வேணாலும் சொல்லணும், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். காலைல கங்கா போடுறதுல சொல்லலாம்னு சொன்னல, 4 வரையும் சொல்லணும்னு சொன்னல. நடந்த விஷயத்த என்ன திட்டாங்க, என்ன அடிச்சாங்க, என்னென்னலாம் திட்டாங்க, எப்படி எப்படி அடிச்சாங்க, என்னோட வார்த்தையெல்லாம் திட்டாங்க அப்படிங்கிறத சினிமா பார்த்தா எப்படி நான் சொல்லுவோம். அந்த மாதிரி பழைய காலத்துல நம்ம பெரியவங்க எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்தோன்னே எவ்வளவு அழகா எம்ஜிஆர் படத்தை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் குதிரையை வந்தாங்க, டொக்கு 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 குதிரையை வந்தாங்க. அப்படி எம்ஜிஆர் இறங்கினாங்க, கேஆர்விஜியாவை தூக்குனாங்க, தொட்டாங்க, வில்லா வந்துங்க, நம்பியார் வந்துங்க, கேஆர்விஜியா சீரழிக்கு வந்தாங்க. அப்படியே கத்தி எடுத்தாங்களா, வீசினாருங்களா, முன்னாடி கால் வச்சுங்க, பின்னாடி கால் வச்சுங்க, இடிச்சிங்க, எம்ஜிஆர் சொல்லிட்டீங்க, அப்படியே போட்டு சுத்துறாங்க. கால போயிடுச்சு தனியா அப்படின்னு நாங்க பெரிய கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராம சபையில் நம்ம சமூக சம்பவத்தை அடிச்சது திட்டினது, ஒரு அடிவாங்க திட்டின வரலாறு முழுமையா சொல்லணும். இது 2 பக்கம் 3 பக்கம் கூட சொல்லலாம், அவ்வளவுதான் வராது. இதை விரிவா சொல்லலாம். இப்ப கடைசியா போலீஸ் என்ன கேட்க போறீங்க? புகார்ல அனுப்புனர் பெறுனர் என்ன நடந்ததுல முன்னோட ஒரு காரியம் என்ன நடந்ததுல 2-3 காரியம் விரிவா சொல்லியாச்சு. அடுத்து போலீஸ்ல நம்ம என்னென்ன பிரேயர் கேட்கணும், என்ன போலீஸ் என்று சொல்றோம். எனவே காவல்துறை இந்த விஷயத்தை தலையிட்டு வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை கேட்டுக் கொடுக்கணும் கேட்டுக்கொள்ளுங்க. இதான் நம்ம கேட்கிற விஷயம். இதை ஒரு காரியம் எளிமையா பணிவா மரியாதையா ரொம்ப கெஞ்சாம தங்கள் உண்மையில கைது போட்டு ஒரு புகார் கொண்டு போலீஸ் கொடுத்தா இந்த புகாரை படிக்கவில்லை, போலீஸ் எரிச்சலாவாதுல விஷயத்து வந்தாருக்குல்ல, எளிமையா நடவடிக்கைகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். இதுல நடந்த எந்த விஷயத்தையும் நீங்க குறைக்க கூடாது. அவன் பச்சை வச்சா திட்டணும், அந்த வார்த்தையை அப்படியே எழுதணும். அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணா சொல்லக்கூடாது. என்ன நடந்துச்சு, அவன் கல்ல தூக்கிடுங்க, இதோ செத்து போன இந்த கிராம சபைக்கு அவனுக்கு தொண்ணூறு கல்ல தூக்கி ஓங்கிய தலையில போட்டாங்க. கல்ல தூக்கிட்டு ஓங்கிய தலையில போட்டாங்க. படிக்கக்குள்ள கோபம், ஐயோ கல்ல தூக்கி தலையில போட்டாங்க, உயிரோடு கம்ப்ளைண்ட் தர காயமே இல்லை அப்படின்னு போலீஸ் கேட்கும். அதுக்கு பதில் சொல்லவே யோசிக்க தேவையில்லை. கல்ல தூக்கி தலையில போடணும் தான் பக்கத்துல என்ன பண்ணாரு, குடிச்சுட்டாரு, உனக்கு காயம் ஆகல, அது அப்படியே எடுத்து அதை அப்படியே எழுதுங்க. இது நடந்தப்போ ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதை தவிர்க்கணும், ஒரு விஷயம் சொல்றத தவிர்க்கணும். நம்ம எல்லாம் போகாரன், நம்ம சமூகம் போகார மோசக்காரன், திருப்பி திட்டாம இருப்பானா, திருப்பி நம்ம திட்டாம இருப்பானா, 2 வாரம் திட்டிருப்பாருல, அதை மட்டும் கொஞ்சம் என்னங்க தவிர்க்கணும். பேப்பர்ல எவ்வளவு புகார் இருக்குல்ல, நானும் திட்டங்க, அவன் ஆயான்னு திட்டாங்க, அம்மா திட்டாங்க, அவன் கைய போனாங்க, அவன் அடிச்சங்க, அவன் அடிச்சாங்க, அவன் வெட்டினாங்க, என்ன உங்க மேல கேஸ் திரும்பி அப்படிங்கிற புகார்ல நீங்க ஏதாவது செஞ்சிருந்தா அதை தவிர்க்க முயற்சி பண்ணணும். இந்த நேரத்தில் நீங்க சமூக நல்ல ஒரு நேர்மையானவர்கள், உண்மையை பேச ஆசைப்படுறவங்க தான் வல்லுநருக்கு ஒப்பு இருக்கணும். வாயிலையும் பொய்மை எடுத்து குறைந்த நன்மை பயன்களின் பொருளை தப்பா சொல்றேங்க. என்னங்க திருப்பி சொல்லுங்க. பொய்மையும் வாய்மை எடுத்து குறைந்த நன்மை பயன்கள் திருப்பி சொல்லிட்டாரா? வள்ளுவரே சொல்றாரு. வள்ளுவரே உங்களைய நல்ல விஷயத்த போய் பேசுகிறார். ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டது, சமூகம் நீதி கேட்பது நல்ல விஷயம். அப்ப நடந்த சின்ன மன்னிக்கக்கூடிய தவறுகளை ஒரு புகாரை சுட்டி காட்டாமல் ஒப்புக்கொள்ளாமல் இருந்து சொல்லாமல் இருப்பது நல்லது. இவ்வளவு நேரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தது. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல போலீஸ் புகார் கொடுக்கல, இந்த மெத்தேட ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இருக்கு. முன்னாடி கதையை மட்டும் சொல்ல சொன்னீங்கன்னா நான் ஒரு 10 பக்கம் சொல்லுவேன். எனக்கு திட்டம் மட்டும் எழுத மாட்டேன். இதுவரை தமிழ்நாட்டில் சமூக அளவில் பாதிக்கப்பட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 நிகழ்வுகளுக்கு புகார் எழுதுவதற்கு நாங்கள் வழிகாட்டி இருக்கிறோம். ஒரே ஒரு புகாரை கூட சமூக அளவில் சரியாக எழுதவில்லை. சரி சார், சரிங்களா? இதுவரை நீங்க பாத்துட்டீங்களா? சமூக அளவில் பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம இறங்கி போராட்டம்ல, புகாருக்கு வழிகாட்டல. ஒரே ஒரு சமூக அளவில் கூட தமிழ்நாட்டில் போலீஸ்கான புகார் கூட சரியா எழுதவே இல்லை. எழுத மாட்டேங்கிறாங்க, எழுத தவறுறாங்க. கொஞ்சம் நம்முடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு போலீஸ்ல புகார் என்று சொல்றது இந்த பார்முலாவை பின்பற்றுங்க. நிறைய வழக்குகள் இந்த பார்முலா. அதனால உங்க தோழர்கள், நம்முடைய நண்பர்கள் தவறாக இருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வள்ளியராஜா கன்சிபுக்கு சொன்னார். நம்ம எதுவுமே சொன்னாரா? நம்ம அருமையா எதுவுமே சொன்னாரா? சொன்னாங்களா?
அதெல்லாம் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் போக வைக்கிறீங்க. இது மிக முக்கியமான விஷயம். கன்சியூமர் கோர்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். என்ன நோட்டீஸ்? வக்கீல் நோட்டீஸ். இது யார் அனுப்பணும்? வக்கீல் நோட்டீஸ் யார் அனுப்பணும்? வக்கீல் தான் அனுப்பணும். வக்கீல் நோட்டீஸா சரியான பதில் யார் சொன்னது? அக்கா சொன்னாங்களா? அனிசா அக்காவா? அக்கா சரியான சொன்னாங்க. வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் தான் அனுப்பணும். ஆனா வக்கீல் நோட்டீஸ்க்கு சீக்கிரம் நல்ல விஷயம். வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் தான் அனுப்பணும். கோல் கீப்பர் பிளேஸ்ல கோல் கீப்பர் தான் நிற்பாரு. கீப்பர் பிளேஸ்ல கீப்பர் தான் நிற்பாரு. பேட்ஸ்மேன் கையில பேட் இருக்கும், பவுலர் கையில பந்து இருக்கும், சாப்பிடுற கையில சோறு இருக்கும், சமைக்கிற கையில கரண்டி இருக்கும். கரெக்டா தான் சொன்னாங்க. இதற்கு பெயர் சட்டப்பூர்வ அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ். என்ன நோட்டீஸ்னா? லீகல் நோட்டீஸ். வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் தான் இருக்கும். வழக்கு அறிவிப்பு நம்ம சொல்லக்கூடிய லீகல் நோட்டீஸ பாதிக்கப்பட்டவர் அவருக்காக ஒரே அனுப்பலாம். பொது விஷயமா தான் நீங்க யாரும் தான் அனுப்பலாம். நம்ம வந்து தண்ணி வரல பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு லீகல் நோட்டீஸ் நீங்க அனுப்பலாம். பொதுவான பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறத சட்டப்பூர்வ அறிவிப்பு நீங்க யார் வேணுமானா அனுப்பலாம். தனிப்பட்ட மனிதனான பாதிக்கப்பட்ட நபர் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். இப்ப நம்ம அனிசாக்கா கடையில போய் சூப்பரா ஒரு மிக்சி வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? யார் கடையில அப்படின்னா பள்ளிராஜா இல்லையா? நம்ம தம்பி பள்ளிராஜா ஒரு கடை வச்சிருக்காரு. மன்னாரன் கம்பெனி ஒரு கடை வச்சிருக்காரு. பள்ளிராஜா கடை. அதுல போய் அனிசாக்கா ஒரு மிக்சி வாங்கினாங்க. 2000 ரூபாய் போட்டு. எவ்வளவு போட்டு? 2000 ரூபாய் போட்டு. வீட்டுல போய் அப்பதான் ஃபாரின்ல இருந்து நம்ம அக்கா மச்சான் வந்திருக்காரு. ஃபாரின் போன அனிசா வீட்டுக்காரர் வந்திருக்காரு. சட்னி அரிசி வாங்கிட்டு மிக்சி ஆன் பண்ணாங்க. தேங்காய் போட்டு ஆன் பண்ண உடனே மிக்சி சட்னி அரைக்கல. அக்காவுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு. ஃபாரின் போன வீட்டுக்காரர் 2 வருஷத்துக்கு வந்திருக்காரு. ஆசையா ஒரு சட்னி அரைச்சாதான் மத்தியானம் பிரியாணி செய்யலாம் ஆசைப்பட்டா மிக்சி ஓடல. எவ்வளவு கோவம் இருக்கும். மிக்சி திருப்பி எங்க அடிச்சிருப்பாரு. கோவம் வந்திருக்கும். அடிக்க முடியாதா? உள்ளூர் கடைக்காரன் சார் அவர் போய் கடைக்கார என்ன மிக்சி கொடுத்தீங்க? தேங்காய் போட்ட சட்னி அரைக்கிறீங்க, தேங்காய் கூட அரைக்க மாட்டேங்குன்னு கொடுத்தாரு. பள்ளிராஜா மிக்சி தயார் பண்ணாரு. அது எவ்வளவு கம்பெனிக்காரங்க மன்னாரன் கம்பெனி வாங்கி பள்ளிராஜா வித்துருக்காரு. அவர் மிஞ்சி போனா 2000 மிக்சி வித்தது ஒரு 200 ரூபாய் கமிஷன் கிடைச்சிடும், லாபம் கிடைச்சிடும். இவர் அந்த மிக்சிய ஆத்திரேஸ்ல சர்வீஸ் பண்ற கடைக்கு அனுப்பி வைப்பாரு. அவன் சர்வீஸ் பண்ணி கொடுத்தான். வாங்கிட்டு போய் அன்னைக்கு தேங்காய் போட்டப்பதான் மிக்சி கொஞ்சம் எழுதி போயிடுச்சு. இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தருவோம் வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சு மசாலா போட்டு என்னவா பிரியாணி மசாலா போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. மறுபடியும் மிக்சி போந்துச்சு. அக்காவுக்கு கோவம் இருக்கு. இப்ப கடைக்கு எடுத்துட்டு போறாங்க. பள்ளிராஜா தம்பி என்ன சொல்றாரு? வியாபாரி மறுபடியும் சர்வீஸ் பண்றாரு. இதே மாதிரி ஒரு 5-6 முறை. இதுக்கு மேல நம்ம அக்கா பொறுமையா இருக்குமா? வேற மிக்சி குடிச்சு கேட்டுருக்கோம். அவரை தயார் பண்ண கடையில் தான் வாங்கி கொடுத்தாரு. 200 ரூபாய் லாபத்துக்கு தான் மிக்சி வித்தாரு. 2000 மிக்சி. அவர் 1000 கூட நஷ்டப்பட முடியாது. கம்பெனியில கேட்பாரு. கம்பெனி ஒரு மனசாவே பதிக்கணும். தம்பி மிக்சி கொடுத்த 10 மிக்சி வித்தாதான் அவனுக்கு 20% லாபம் சொன்ன வித்தது 5 மிக்சி உலகமா போய் அப்படின்னு. இப்ப நம்மளு அக்காவுக்கு பதில் சொல்லணும், கம்பெனி காட்டி திட்டு வாங்கணும். ஒரு பீரியட்ல அவளோட நேரம் மிக்சியை நீ வந்து ஏதோ தண்ணியில போட்டக்கா, மிக்சிய தண்ணியில போட்டு ஏதோ தப்பா பயன்படுத்திக்க அப்படி ஏதோ காரணம் சொல்லி இதெல்லாம் மாத்திரமே சொல்லிடுவாரு. அக்கா கன்சியூமர் கோர்ட் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை வழி இல்லாம கேஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு பேப்பர் பேனா வைக்கணும், ஒரு வக்கீல் நோட்டீஸ லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். 2000 மிக்சி ஒரு வக்கீல் வச்சு எவ்வளவு செலவாகும்? 2000 மிக்சிக்கு கஸ்டடி கேட்டு கோர்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் வக்கீல் போனா எவ்வளவு செலவாகும்? ஆமா சரி, அதுக்கு மேல வந்துடலாம். அதுக்கு மேல நான் பேசலாம், நீங்க பேசலாம். நான் பேசலாம். வழக்கறிஞர் நீதித்துறையினுடைய அங்கம். நாங்க வந்து வக்கீலுக்கு எதிராகவோ நீதித்துறைக்கு எதிராகவோ பேசினா வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க பேசலாம். அந்த அரசுக்கு ஐயா அக்கா வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அக்காவே தயாராகிறாங்க. ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, பேன் எடுக்கிறாங்க. அக்கா வந்து சட்டம் தெரியல, எதுவும் தெரியல, எடுத்த ஒரு பேப்பர் எடுத்து கோபமா சட்டப்பூர்வ அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? லீகல் நோட்டீஸ். சட்டப்பூர்வ அறிவிப்பு. கலர் கனவு இருக்குது. குழுவை தருவதுன்னா நம்ம படிக்கிற பள்ளிராஜாவுக்கு கடைக்காரர் வித்த கம்பெனி புரியாது. அதனால லீகல் நோட்டீஸ் சட்டப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு கலர் கனவு எழுதி அன்லைன் பண்ணிருக்கோம். லீவ் லெட்டர் ஸ்கூல்ல இருக்கணும்ல, அந்த மாதிரி சட்டப்பூர்வ அறிவிப்பு லீகல் நோட்டீஸ் அப்படின்னு எழுதிக்கணும். வக்கீல் நோட்டீஸ் எழுதிக்கூடாது. வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் தான் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் நீங்க அனுப்பணும். ஓகேவா?
லீகல் பண்ணி சட்டப்பூர்வ அறிவிப்பு அனுப்புனர் அக்கா பேரு முழு முகவரி தபால் பண்ண வர மாதிரி முழு முகவரி மெயில் ஐடி செல் நம்பர் அது எழுதுறது நல்லது. பெருனர் 2 பேர், பெருனர் 2 பேர். ஒண்ணு வித்தவர் யார் வித்தாரு? பள்ளிராஜா. ரெண்டாவது மன்னாரன் கம்பெனி கம்பெனிக்கார நெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். நெட்ல போனீங்கன்னா ராம்ஜின்னு ஒரு கம்பெனி சென்னையில துப்புரவு பணியாளருடைய வயிற்றுல மண்ணலி போட்டால அந்த கம்பெனி அட்ரஸ் சொன்னா நெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். ஹைதராபாத் கம்பெனி இருக்கு. உலகத்துல ஒரு 50 இடத்துல கம்பெனி வச்சிருக்கான். சேலத்துல அவன் குப்பை போடுறான், சேலம் மாநகராட்சி அவன் குப்பை போடுறான், திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை போடுறான், மதுரையில குப்பை போடுறான். ஆமா, தமிழ்நாட்டுல பாதி ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவன் தான் குப்பை போயிருக்கிறோம். தமிழ்நாட்டுல அரசாங்க மருத்துவமனையில தனியார் மருத்துவமனையில குப்பை அழிக்கும் போது சட்டப்படி சட்டவிரோதமா அழிப்பு போயிடுவான். எப்படி மருத்துவமனையில குப்பை அழிப்பு போகணும்னா 3 பிரிச்சிடணும். மருத்துவம் சார்ந்த குப்பைகள், அழிக்க முடியாத குப்பைகள், பொதுவான குப்பைகள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். மருத்துவம் சார்ந்த குப்பைகள் பார்த்தா அழிக்க முடியாத குப்பை, சிறிஞ்சி நீர் அழிக்க முடியாத குப்பை, அதுக்குரிய மனித உறுப்புகள், மற்ற மருத்துவமனை குப்பை, இதெல்லாம் தனித்தனியா அவங்க ஒரு புத்தகத்துல போட்டு தனியா வச்சிருப்பாங்க. அதை ராம்கிங் போனோம். எப்படி எடுத்து போனோம்னா மருத்துவமனை குப்பையை வாங்கி பாலித்தீன் கவர்ல போட்டு சீல் வச்சு அதுக்கு மேல இன்னொரு கவர் போட்டு போய் கோடு என்ன போட்டு ஆளுநர் நெட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. என்ன பார்கோடு போட்டு ஸ்லிப்பை அது மேல ஒட்டிடணும். இந்த மருத்துவமனைக்கு ஸ்லிப் எடுத்து போறது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எழுதி பக்காவா எந்த வகையிலும் நோய் கிருமிகள் வெளியே வராத அளவுக்கு, அந்த நாட்டில் வெளியே வராத அளவுக்கு சிறப்பா பேக் பண்ணி மருத்துவமனைக்கு வெளியே கொடுத்து அவன் குப்பை வண்டியில ஏறிக்கணும். என்ன வண்டியில? குப்பை வண்டியில. நாளைக்கு உங்க ஊர்ல ராம்கியோட வண்டி வரும். தமிழ்நாட்டுல எந்த ஊர்லன்னா ராம்கியோட வண்டி வரும். அவன் குப்பை எடுக்கிற எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. மனித கழிவு மருத்துவமனையில் ஆபரேஷன் தேட்டர் இருக்கிற குப்பையை அப்படியே பக்கெட் எடுத்து வருவான். அப்படியே பக்கெட் எடுத்து வருவான். அவன் வண்டி பிடிச்சி கொண்டு போவான். மருத்துவமனையில் இருக்கிற நோய் கிருமியில என்னங்க ஊர் முழுசும் நோய பரப்புற அந்த வேலையை ராம்கி நிறுவனம் சரியா செஞ்சுட்டு இருக்கு. இந்த கம்பெனி அட்ரஸ் போய் பார்க்கணும்னா நெட்ல பாத்துக்கலாம். அக்காவோட லீகல் நோட்டீஸ் வந்தாலும் அந்த பஞ்சாயத்து அப்புறம் பார்த்தோம். இன்னொரு எழுதிக்கிறீங்களா? வழக்கறிஞர் அறிவிப்பு அப்படி எழுதக்கூடாதுல்ல. லீகல் நோட்டீஸ் எழுதியாச்சு, அன்லைன் பண்ணியாச்சு, அனுப்புனர் பெருனர் 1 2 எழுதியாச்சு. அடுத்து பொருள் சட்டப்பூர்வ அறிவிப்பு. மிக்சி வாங்கின மிக்சி குறைபாடு தொடர்பாக மிக்சி புது மிக்சி கேட்பது நஷ்டீடு கேட்பது தொடர்பாக அன்புடைய வணக்கம். இந்த மாதிரி இந்த தேர்தலில் பள்ளிராஜா கடையில மன்னாரன் கம்பெனி மிக்சி வாங்கினேன். பள்ளிராஜா கடையில மன்னாரன் கம்பெனி மிக்சி வாங்கினேன். 2000 ரூபாய் போட்டு வாங்கினேன். காசு கொடுத்து வாங்கினேன். நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். ரசீது வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? காசு கொடுத்து வாங்கின முக்கியம், ரசீது வச்சிருக்கிற முக்கியம். இது 2 கட்டாயம் இருக்கணும். காசு கொடுத்து வாங்கிக்கணும், ரசீது வச்சுக்கணும். கடன் வாங்கியிருந்தாலும் காசு கொடுத்து வாங்க சொல்லணும். ஹெச்பி வாங்கியிருந்தாலும் தவணை கடன் வாங்கியிருந்தாலும் காசு கொடுத்து வாங்க சொல்லணும். எப்படி நம்ம காசு வாங்க அதுவும் காசு கொடுத்து வாங்கலாம். கட்டாயம் ரசீது வச்சுக்கணும். ரசீது வாங்கினா கன்சூமருக்கு போக முடியாது. கன்சூமருக்கு போகணும் முக்கியமான விஷயம் புல்லு, மணிக்கு பில்லு இருந்தா கழிக்க முடியாது. எது கழிக்கணும்னா பல்லு வேணும். அதே மாதிரி பில்லு இருந்தாதான் கழிக்க முடியும். இந்த மாதிரி மிக்சி வாங்கிட்டேன், இந்த மாதிரி சட்னி அரைச்சேன், நாசமா போச்சு, பிரியாணி போன பிரியாணி நாரி போச்சு, சர்வீஸ் கொடுத்தேன். முதல் டைம், 2வது டைம், 3வது டைம், கடைசியா இருந்தாலும் வித்தவர எங்க வியாபாரி இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இதனால மன உளைச்சல் ஆயிடுச்சு. வாரத்துக்கு வந்து எங்க மச்சான் என்னைய காசை வீணாக்கி திட்டாரு. சட்னியை திட்டினாரு. விட்டுல சட்னி ஆக்கிட்டு இருப்பாரு. பிரியாணி மசாலா வச்சு எண்ணெய் மசாலா வாங்கிட்டாரு. எவ்வளவு அசிங்கமா போயிட்டு தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு வேற போன் பண்ணி சொல்லி அவன் மானமே போயிடுச்சு. அதோட விடாம ஒரு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வீட்டு மிக்சி வச்சு போட்டு என் மானத்தையே வாங்கிட்டாரு. எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்கன்னா 2 பசங்களும் இந்த மிக்சி தூக்கி போயிருங்க அப்படின்னு வந்து மிக்சி எடுத்துட்டு வேற மிக்சி கொடுத்துடணும். அந்த மிக்சிக்கு என்ன பண்ணா இந்த மிக்சியான காசு நிறைய கொடுத்துடணும். எனக்கு மன உளைச்சல் ஆச்சுல அதுக்கு நஷ்டா குறைக்கிறாங்க. ரொம்ப கம்மியா கேட்குறீங்க. வக்கீல் சார் கம்மியா சொல்றாரு. 5 கோடி ரூபாய் கேட்கறாங்க. காசு நம்ம நோட்டீஸ் 40,000 கேட்போம். ஒரு 5 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும். மிக்சி 2000 ரூபாய் காசு கொடுக்கணுமா, அது வட்டி போட்டு கொடுக்கணுமா, என்னை அலைய வச்சதுக்கு நஷ்டம் கொடுக்கணுமா, மன உளைச்சலுக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும். இதெல்லாம் 7 நாள் 5 நாள் 1 மாசத்துல எனக்கு பதில் சொல்லியா அப்படின்னு 4 மணி முடிவு 7 நாளா 5 நாளா 1 மாசமா 21 நாளா
ஒரு கண்டமா ஏமாண்டமா நீங்க முடிவு பண்ணீங்க, நாலு நீங்க முடிவு பண்ணிட்டு ஒரு வழக்கு தயாரிப்ப ஸ்பீடு போஸ்ட் ரேஸ் போஸ்ட் அனுப்பலாம். இந்த மாசம் ரேஸ் போஸ்ட் வாய்தா முடிவு வச்சு அடுத்த மாசம் 1ஆம் தேதியில ரேஸ் போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட் தான். நாங்க மறந்து ரேஸ் போஸ்ட் பண்ணா நீங்க ஸ்பீடு போஸ்ட் சட்டத்துல மறந்து போய் ரேஸ் போஸ்ட் இருக்கும், பதிவேடுகள் இருக்கும், அதெல்லாம் ஸ்பீடு போஸ்ட் வச்சுங்க. சரிங்களா? ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பி கொரியர் தவிர்த்துங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம், வல்லன் சொல்லுவான். ஸ்பீடு போஸ்ட் அனுப்புறது தபால் மூலமா அனுப்புறது, ஒப்புகை அனுப்பக்கூடிய ஏதோ ஒரு தபால் அனுப்புறது நல்லது. தபால் அனுப்பிடணும். அனுப்பிட்டீங்களா? இப்ப இந்த தபாலை இந்த சட்டப்பூர்வ அறிவிப்பை 2 கம்பெனி யாருக்கு கொடுத்து தருவோம்? அவங்க வக்கீல் தருவோம். வக்கீல் எவ்வளவு ஃபீஸ் வருவார்? 2000 ஃபிக்ஸ். கம்பெனி நம்ம பார்த்துட்டு இல்லையா? அவ்வளவு கோரிக்கை நிறைவேறும். ஒருவேளை முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னா பள்ளியாளர் சொன்ன ஸ்டேட் தான் நேரம் பார்த்துட்டு போயிருங்க. அவர் பள்ளியாளர் தபால் அனுப்பி பார்த்தாரு, அவன் நேரம் சொன்னா போய் நேரம் எடுத்து வந்தாரு. இப்ப நுகர்வோர் நீதிமன்றம் உங்க செல்லு கொடுத்துருச்சு. ஆன்லைன்ல நீங்க நுகர்வோருக்கான கேஸ ஃபைல் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க கேஸ் பண்ணலாம். வீடியோ கான்பரன்ஸ்லயே கேஸ் வந்து நீங்க சாட்சி சொல்லலாம். வீடியோ கான்பரன்ஸ்லயே சாட்சி சொல்லலாம். கோர்ட்டுக்கு ஒரு 2 ரூபா போனீங்கன்னா போதும். கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கேன், அவங்க ஒரு வக்கீல் இருப்பாங்கல்ல. இப்ப வக்கீல் எவ்வளவு ஃபீஸ் வந்து பாத்துங்க, வக்கீல் எவ்வளவு ஃபீஸ் அவங்களுக்கு பாத்துங்க, 2000 ஃபிக்ஸுக்கு அவங்களுக்கு எவ்வளவு செலவு பார்த்து இறங்கி வருவாங்க. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போன ஒரு சங்கடம், சார் 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்போம். எவ்வளவு? 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டேன் சார். கோர்ட் ஃபீஸ் இருக்கு சார். பணியாளர் சொன்னாரு 5 லட்சம் ரூபாய் இலவசம் சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் நஷ்டம் கேட்கலாமா சார்? கேட்கலாமா? முன்னதான் 5 கோடி கேட்டதுல இப்ப திடீர்னு 4 லட்சத்துக்கு இறங்கி 4 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் நஷ்டம் கேட்கணுமா? ஏதாவது ஜட்ஜ் ஏதாவது தப்பாட்டு வரா சார்? அவங்க சந்தேகம் உங்களுக்கு வந்ததுல அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லலாம். நான் ஒரு 5 கோடி ரூபாய் நஷ்டம் இந்த கோர்ட்ல கேட்கலாம்னு நினைச்சேங்க. எவ்வளவு கேட்க மாட்டேன்? நோட்டீஸ் போட்டு ஒரு 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்கலாம் நினைச்சேங்க. இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் என்னன்னு சட்டத்தை போய் பார்த்தாங்க. திருவாரூர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு அதிகாரம் என்னது? அதனால எனக்கு ஒரு 4,50,000 நஷ்டம் போதுங்க. நஷ்டம் ஒரு 4 லட்சம் வாங்கிக்கலாம். இப்ப வட்டமா கோர்ட் ஃபீஸே இல்லாம இலவசமா கோர்ட்டுக்கு போட்டு வட்டமா அழகா தப்பிட்டு போயிடலாமா? நமக்கு எவ்வளவு செலவு? ஒரு தபால் அனுப்பணும். நமக்கு எவ்வளவு செலவு? ஒரு தபால் அனுப்பணும். அவங்களுக்கு பதில் அனுப்புறதுக்கு செலவு, கோர்ட்டுக்கு போறதுக்கு செலவு, வாய்தாவுக்கு செலவு, என்னதுக்கு வாய்தா ஃபீஸ் அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஜாலியா வீட்டுல வந்து ஆன்லைன்லயே தட்டிடலாமா? இதுல சங்கடங்கள் இருக்கா? இதெல்லாம் நம்ம நண்பர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க, நிறைய பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு நம்முடைய உறவுகள், நம்முடைய தோழர்கள் சட்டத்தை பயன்படுத்தினாலோ அந்த அளவுக்கு சாமானிய மனிதர்களுக்கான சட்டமா நீதியா எப்படி நீதிமன்றத்தில் மாறும். இந்த நீதிமன்ற சட்டம் உடைக்கவே தேவையில்லை. நீதிமன்றத்தை உடைக்கிற சட்டத்தை மாற்றணும், அப்படி திருத்தணும் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை. இங்க நிறைய விஷயங்கள், நிறைய அமைப்பு முறைகள், நிறைய உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு இலவசமாக குறைந்த செலவில் நீதிமன்றம் தொடர்ந்துக்கு இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத விஷயங்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லாத அதிகாரம் குடிமகனுக்கான அதிகாரம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இந்த தகவல் சட்டத்தை பத்தி காலத்து கொஞ்சமா பேசிக்கிட்டே இருக்கோம். உலகத்துல 126 நாடுகள் தகவல் சட்டம் இருக்கு. இந்த 126 நாடுகள் தகவல் சட்டத்துல உன்னதமான நல்ல தகவல் சட்டம் இந்தியாவுடைய சட்டமா. வளர்ந்த சர்வீஸ் பர்பஸ்ல எல்லா சட்டம் பிரிவுலையும் ஒரு எளிமையா சொல்லி கொடுத்திருக்காரு. தகவல் என்னன்னா கேட்கலாம்னு சொல்றாரு. ஒரு ஆலோசகர் எல்லா விஷயத்தையும் கேட்கலாம்னு சொல்றாரு. கேட்க முடியாத விஷயம், ராணுவ ரகசியத்தை கேட்க முடியாது, உளவுத்துறை ரகசியத்தை கேட்க முடியாது, சிஐடி இடத்துல கேட்க முடியாது சொன்னாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். நம்ம எஸ்பி, திருவாரூர் எஸ்பி பேர் என்ன? கருண். இவரை பத்தி ஆட்சி போட்டு கொஞ்சம் கேட்கணும் யாரோ ஒரு ஆசை வச்சுக்கிறேன். கருண் கரெக்ட். யூனிஃபார்ம் போட்டுக்காரா? டாக்ஸில போட்டுக்காரா? எனக்கு கேட்க சந்தேகம் ஏதாவது சரியா? என்னங்க ஓட்டே ஆகணும். இந்த டாக்ஸில யார் அப்ப கொடுக்காது? இந்த டாக்ஸில எத்தனை டாக்ஸில கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கேட்கலாம். இந்த சட்டையில எத்தனை பட்டன் இருக்கு, அந்த சிங்க வச்ச பட்டன் எத்தனை, சிங்க வைக்காத பட்டன் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். பெல்ட் போட்டுக்காரா? அந்த பெல்ட் எத்தனை போட்டுக்காரு? அந்த பெல்ட்ல எத்தனை ஆங்கிள் இருக்கு, எத்தனை இரும்பு கொக்கிகள் இருக்கு கேட்கலாம். பேண்ட் போட்டுக்காரா? அது ஜிப் வச்சதா பட்டன் வச்சதா கேட்கலாம். ஷூ போட்டுக்காரா? அது கையில் வச்சுக்கிறதா ஜிப் போடுறதா கேட்கலாம். ஷூல சாக்ஸ் போட்டுக்காரா? அந்த சாக்ஸ் சின்னதா பெருசா கேட்கலாம். எத்தனை சாக்ஸ் கவுண்டர் வச்சு கேட்கலாம். தொப்பி போட்டுக்காரா? தொப்பி பத்தி கேட்கலாம்.
வேற என்ன கேட்கக்கூடாது, நான் போட்டு பணி செடி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் காசு இல்லை, அது ஒரு சொந்த காசு. பனி செடி கவர்மெண்ட்ல தரல, சாக்ஸ் கொடுத்த கவர்மெண்ட், பெல்ட் கொடுத்த கவர்மெண்ட், தொப்பி கொடுத்த கவர்மெண்ட், பனி செடி ஒரு தராம இருந்துச்சு. அதை பத்தி கேட்கக்கூடாது, அதை பத்தி கேட்கக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு மேல, நைட் 10 மணிக்கு மேல நம்ம எஸ்பி கரெக்ட் அவர் கொண்டாடி பண்ணிட்டு எங்க போறாரு அப்படின்னு என்ன பண்றது கேட்கலாமா? கேட்க கூடாது, கேட்க கூடாது, கேட்கலாம். ஏன்னா 24 மணி நேரம் அவர் அரசாங்க வேலையில, மக்கள் பணியில, போலீஸ் டியூட்டி இருக்கு. எவ்வளவு நேரம்? நைட்டு 10 மணி வரை டியூட்டி டைமா இல்லையா? நைட்டு 10 மணி வரை டியூட்டி டைமா இல்லையா? 24 மணி நேரம் டியூட்டி இருக்காரு. நைட்டு 10 மணி வரை டியூட்டி டைம்ல வருதா இல்லையா? டியூட்டி டைம்ல வருது, கேட்கலாம். அவர் பொண்டாட்டியோட எங்க போனாலும் கேட்க கூடாது. அவர் பொண்டாட்டியோட எங்க போனாலும் கேட்கிற உரிமை யாரும் கிடையாது. நம்ம சகோதரி, நம்ம அக்கா, நம்ம ஊருக்கு வந்து விருந்தாளி. இந்த தமிழக மண், இந்திய மண் பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய மண். இந்த மண்ண பெண்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை, நம்ம சகோதரி கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்லை. கேட்டா தப்பு, கேட்க விடக்கூடாது. ஆனா அவர் போன வண்டி என்ன வண்டி? யாருக்கு காசு? கேட்கலாம். நான் சொல்லி தகவல் சொல்லுங்க. அந்த வண்டியில ஒரு வாக்கு ஒன்று இருக்கு. அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்னைக்கு யாருக்கு வண்டி டிரைவர், எவ்வளவு டீசல், எவ்வளவு பெட்ரோல் வச்சு, கிலோமீட்டர் எத்தனை ஓடி இருக்கு, எத்தனை மணிக்கு அந்த வண்டி இயக்கப்படுது, எங்க போச்சு, யாரு மேல போச்சு, வண்டியில யார் வந்தாங்க, என்ன வேலையை போச்சு, எப்ப திரும்பி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் அந்த லாக்புக்ல டிரைவர், ஓட்டுநர், வண்டிக்கு பொறுப்பானவர் எழுதி வச்சே ஆகணும். இந்த லாக்புக் பொதுவாகணும், யார் வேண்டுமானாலும் கேட்டு வாங்கலாம். ஒரு உயர்ந்தபட்ச காவல்துறை அதிகாரி இந்த மாவட்டத்துல நல்ல கொலைப்பாளர் உத்தரவு போடக்கூடிய அளவு மிகப்பெரிய அதிகாரம் இல்ல. எஸ்பிய என்னன்னா கேட்கலாம், இவ்வளவு கேட்கலாம். ஒரு எஸ்பியுமே இவ்வளவு கேட்கலாம்னா, உங்க ஊர் களவாணி பையன் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், உங்க ஊரு டிஓஓ, உங்க ஊரு ஊராட்சி செயலாளர், உங்க ஊரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், உங்க ஊர் தாசில்தார், இந்த பசங்க எவ்வளவு கேள்வி கேட்கலாம்? நீங்க கேட்கலாம்ல? என்ன கேட்கலாம்ல? சட்டம் எவ்வளவு பாதுகாப்பு? இந்த கேள்வி தைரியமா கேளுங்க. இதெல்லாம் மக்கள் நலனுக்காக, பொது நலனுக்காக கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆதித்யா பண்டபாத்தியா சிபிஎஸ்க்கு எதிரான கேஸ்ல ஊழலை ஒழிப்பதற்காகவும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காகவும் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், வண்டி வண்டியா கேட்கலாம், எவ்வளவு கேட்கலாம், வண்டி வண்டியா கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஊழல் ஒழிக்கிற இந்த தேசத்துல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஊழல் ஒழிப்பதற்கு சட்டத்தை ஆயுதமாக எடுக்க வேண்டும். எவ்வளவு நேரம் கேள்வி கேளு, இந்த நிர்வாகம், இந்த அரசாங்கம் உங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி, சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகு நாம என்ன நினைக்கணும்? அடிச்சு நோக்கலாம் இல்ல. ஒரே ஒரு சந்தேகம், ஒரே ஒரு பிரச்சனை சார், புது புண்ணாச்சுனா யார் சார் வருவாங்க, நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பயப்படாது, இறைவன் நம்ம கூட தான், நியாயத்துக்காக போராடும். நியாயம்தான் சட்டம், சட்டம் வெற்றிடும், நியாயம் வெற்றிடும். தமிழ்நாடு முழுவதும் சமூக தகவல் இணைந்திருக்கின்றோம். 10 ரூபாய்க்கு மூலமாக தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு மூலமாக, தமிழ்நாடு தகவல் அணி சீரமைப்பு குழு மூலமாக தமிழ்நாடு முழுவதும் சமூக தகவல் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஊர்ல எல்லாத்துக்கும் போராடி இருக்கிறோம். எங்க சமூக பாதிப்புனா, தகவல் பாதிப்புனா 10 ரூபாய்க்கு முதல்ல பொருள் கொடுக்குது. யாரா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சார்ந்தாலும் சரி, ஒரே விஷயம், அவர் நேர்மையானவரா நல்ல விஷயத்துக்கு போராடி இருக்காங்க தவிர எந்த கேள்வி கேட்கறது. சேலத்து 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் இருக்காரு, சுபியானு தெருநாய்க்கு செத்து போச்சு. என்ன செத்து போச்சுங்க? விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. நாய் கொண்டையா இருக்கு, சில்லி சிக்கன்ல விஷம் வந்து போட்டு 2 நாயை கொடுத்துட்டாங்க. நாய் செத்து போயிட்டு நம்மளால ஒரு போட்டோ எடுத்தாரு. நாய் செத்து போனதுல நம்மளால ஒரு போட்டோ எடுத்தாரு. புகார் கொடுத்தாரு போலீஸ்ல, எஃப்ஐஆர் போட சொல்லி. மனுஷன் செத்தாவே நம்ம போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணாரு. நாய் செத்தா போடுமா? நாய் செத்தா போடுமா? அது தெருநாய் செத்தா போடுமா? தெருநாய் அனாதை நாய் செத்து போனது புகார் தர நம்மளால நகல் பண்ணி அனுப்பிட்டாங்க. நம்மளால கோர்ட்டுக்கு போனாரு, என்னோட தெருநாய் எஃப்ஐஆர் போட்டாரு. நாய் செத்து போனதுக்கு, தெருநாய் செத்து போனதுக்கு போலீஸ் எஃப்ஐஆர் பண்ண வச்சாரு. போலீஸ் எஃப்ஐஆர் பண்ண வச்சாரு. அதுக்கு சட்டத்தில் பற்றி அடிச்சாரு. ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிச்சாங்க. 2 தெருநாய் செத்து போனதுக்கு இன்ஸ்பெக்டர் தலைமையில ஸ்பெஷல் டீம், ஏசி தலைமையில ஸ்பெஷல் டீம், டிசி தலைமையில ஸ்பெஷல் டீம், 3 ஸ்பெஷல் டீம். மனுஷன் செத்தா கூட இத்தனை ஸ்பெஷல் டீம் பார்ப்பாங்க. 3 ஸ்பெஷல் டீம் போட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, எனக்கு தெரியாம அந்த மாதிரி விசாரிச்சிருக்கீங்க, நல்வினை சொல்லி மன்னிக்க சொல்லுங்க. ஒரு மந்திரி பேசுறாரு, எதுக்கு? திருநாயகரோட காப்பாத்துறதுக்கு. ஆனா சுபியான் சொல்றாரு, கடவுளே வந்து சொன்னாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை உண்டு.
குற்றவாளிகள் தண்டனை கொண்டு வாங்கி கொடுத்து இது பண்ணுவோம். நாங்க சொல்றோம், ஒரு திருநங்கை செத்து போனதுக்கே 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்கள் இல்ல. உங்களுக்கு தைரியமா இருங்க, நேர்மை நியாயமா போராடிட்டு இருக்கிறீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம், எங்க கூட நீங்க இருக்கீங்க. நாம வந்து ஒட்டுக்கா இருக்கோம், உறவா இருக்கும், சொந்தமா இருக்கும். 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை ஜாதி கூட வீட்டுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். ஆனால் 10 ரூபாய்க்கு ஒரு குடும்பம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குடும்பத்தில் உறுப்பினர். உட்கார்ந்து எல்லாரும் எனக்கு என்னுடைய அண்ணன், தம்பி, என் மாமா, மச்சான், என்னுடைய தங்கச்சி, வீரமண்டனுடைய சித்தப்பா. இந்த உறவை தான் பழகிட்டு இருக்கோம். இந்த உறவுகள் உங்களை விட்டு விடுவார்களா? இந்த உறவுகள் உங்களை விட்டு விடுவார்களா? இந்த ரத்த உறவு விட்டுடுமா? 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை இயக்கத்துடைய ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு உறுப்பினரும் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், நீதிக்காக போராடக்கூடியவர்கள், சரியானவர்கள். ஆனால் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய 10 ரூபாய்க்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நல்வினை விஸ்வநாத் நேர்மையானவனா கிடையாது, நியாயமானவனா கிடையாது. நேர்மையானவனா கிடையாது, நியாயமானவனா கிடையாது. உங்க வீட்டுல உங்க சித்தப்பா, உங்க பெரியப்பா, உங்க மாமா மச்சன் ஒருத்தன் வழக்கறிஞர் வேலை செஞ்சுட்டு 30 வருஷம் வைக்கிறாருந்தா என்னென்னலாம் தவறு செஞ்சிருப்பானோ அத்துணை தவறுகளையும் நான் செஞ்சிருக்கிறேன். உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க உறவு ஒருத்தர 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் தீவிர அரசியல், முன்னாள் அரசியல் இருந்திருந்தா எத்தனை தவறுகள் செய்திருப்பா, எத்தனை அயோக்கியம் பண்ணிருப்பாரோ அத்தனையும் நல்வினை செஞ்சிருக்கான். எனக்காக செய்யல, என்னுடைய வருமானத்துக்காக செய்யல, என்னுடைய நல்லதுக்காக செய்யல. நான் எடுத்துக்கொண்ட வேலையை வெற்றி பெறுவதற்காக உங்களை யார் தொட்டா, சமூக வளரை, கல்வனார் வளரை, தமிழகத்தில் யார் தொட்டாலும் சரி, உங்களை யார் தொட்டாலும் சரி, மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் எத்தனை தவறுகளை செய்து நியாயத்தை வெற்றி பெற வைத்தாரோ, மகாபாரத யுத்தத்தில் பகவான் கிருஷ்ணன் எத்தனை அநியாயங்களை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தாரோ அத்தனை தவறுகளை செய்து உங்களை வெற்றி பெற செய்கிறேன். நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக நன்றி உரைக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரி அனிசா அனைத்து இந்திய உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு காலையில இங்க வரும்பொழுதே கொஞ்சம் நேரம் நான் நிறைய மனு போட்டிருக்கேன், ஆர்டிஐ போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து நான் உண்மையிலே மனசு ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தேன். ஏன்னா வந்து எதுக்கும் ரிப்ளை வரல. இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா வந்து ஐயன் சொன்ன மாதிரியே கீழ் லெவல்ல இருந்து மேல் லெவல்ல இருக்கு எல்லாமே தான் இருக்குது. சோ அதெல்லாம் வந்து ஒருத்தர் காப்பாத்துறாங்க, நம்மளால முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த 10 ரூபாய் இயக்கத்துல நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த் தான் இருக்கும். அந்த 2 மந்த் முன்னாடி வரைக்கும் எனக்கு நான் என்ன படிச்சிருந்தாலுமே, நான் எண்ணி படிச்சிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் ஆர்டிஐக்கும் இருக்கிறது தெரியும், அவ்வளவுதானே தவிர அதுல உள்ள விஷயங்கள்லாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து ஒரு இட பிரச்சனை இருக்கு, அந்த இட பிரச்சனை வந்து ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வந்து எந்த பக்கம் செஞ்சது சர்வேயருக்கே சொல்ல தெரியல. சர்வேயருக்கே வந்து இங்க எல்லைகள் கிடையாது, நாங்க வந்து உங்க இடத்துல தான் நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஆனா அதுலயும் இபி சம்பந்தமா ஒரு சட்ட பயிற்சி வகுப்பு நடந்து அந்த இபில உங்க யாருக்காவது தெரியுமா என்னன்னு தெரியல, நம்ம வெளியில வந்து மின்சார கம்பம் இருக்கு இல்லையா, இபி போர்டு, அதுக்கு ஒன்றொன்றுக்கும் நம்பர் இருக்கு, அது எந்த ஆண்டு நிறுவியது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குங்கிற விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணல. ஆனா எனக்கு இன்னைக்கு அது வந்து கை கொடுத்துருக்கு. அது எப்ப தெரியும்னா இந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதே தெரியுது. அதாவது ஒரு இபி கம்பம் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்குது. இப்ப எனக்கு என்னுடைய இடம் வந்து 2 அடி தள்ளி வருது, அந்த இபி கம்பம் உள்ளார வருது அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி சொல்றாங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல சர்வேயரும் வந்து பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், உங்க பட்டா நேரத்துக்குள்ளேயே அந்த இபி கம்பம் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் ரோட் சைடு எங்களுக்கு அளந்து கொடுக்க ட்ரை பண்றாரு. சோ அப்ப வந்து எனக்கு இதே வந்து ஒரு நார்மல் பர்சனா இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு எனக்கு அதுதான் வந்து கை கொடுக்குது. இன்னும் நான் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்க அந்த ஆர்டிஐ போட்டிருக்கேன். அந்த ஆர்டிஐ நான் போட்டதுனால இப்பதான் வந்து எனக்கு இதுல வந்துதான் தெரியுது. அந்த இபி கம்பத்துக்கு நம்பர் இருக்கு, எந்த நிறுவிருக்காங்க, அது வந்து பட்டா நிலத்துல இருக்கா, அரசு நிலத்துல
நிலத்துல இருக்கா, அதுக்கு NOC வாங்கியிருக்காங்களா, அப்படி அரசு நிலத்துல இருந்தா பஞ்சாயத்து அனுமதி வாங்கியிருக்காங்களா, இவ்வளவு விஷயம் ஒரு சாதாரண மின்கம்பத்துக்கு இருக்கு அப்படிங்கறதே எனக்கு இந்த இயக்கத்துல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு அப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த இயக்கத்துல வந்து அதாவது என்ன ஒரு சர்வேருக்கு தெரியாத மத்தவங்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வராருன்னா அவர் வந்து உங்க பட்டாளத்துல கூட இருக்கலாமே, சர்வே பட்டாளத்துல கூட இருக்கலாமே அப்படின்னு போயிட்டாரு. ஆனா அது இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஈவில ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை வச்சும் நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிறது இங்க வந்துதான் தெரிஞ்சது. சோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த இயக்கத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். சோ உங்க எல்லாருக்குமே ஐயா வந்து கைடன்ஸ் கொடுத்தது, நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்து இதை தெரிஞ்சது, இது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நாள் இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க வந்து வேலையை பார்த்துட்டு போயிடலாம். பட் இந்த இயக்கம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நாம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும், செய்ய முடியும். அந்த இது கண்டிப்பா வேண்டாம். நீங்க வந்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் தீர்வு காண்றதுக்காக இந்த இயக்கத்துல வந்தேன், எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு, நான் போயிடுறேன் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இங்க வந்தவங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையான சஃபராகி இருந்து அதனால இந்த இயக்கம் வந்துக்கலாம். நானுமே சில பிரச்சனையால சஃபராகி வந்தேன். பட் ஆனா நான் வந்து என்னுடைய பிரச்சனை முடிந்தாலும் இந்த இயக்கத்தை விட்டு செல்ல மாட்டேன். நான் வந்து அந்த சமூக ஆர்வத்தோட இதுல கண்டினியூ பண்ணுவேன். இயக்கத்துக்கு வரும்போது அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இயக்கம் எனக்கு எப்படி தெரியும்னா, ராஜசேகர் எங்க கீழே கொண்டு இவர் நிறைய ஆர்டிஐ போட்டு இவர் குரூப்ல போட்டுட்டு இருந்தாரு. குரூப்ல போட்டு இவர் நிறைய மனு போடுவாரு, குரூப்ல தெரியும். அந்த மனு வந்து நான் இல்ல, நம்ம ஒரு மனு போடுறோம், எதுவும் ரிப்ளை வர மாட்டேங்குது. இவர் 10 ரூபாய் இயக்கம்னு போட்டு மனு, அவரோட பேர்ல அனுப்புனர் ராஜசேகர் 10 ரூபாய் இயக்கம் இதுதான் இருக்கும். அவர் போடுற மனு நான் அன்னைக்கு டேட்டையும் பார்ப்பேன், அவர் ரீசன்ட் டேஸ்ல போட்டுப்பாரு, அவரோட மனுக்கு ரிப்ளை வந்திருக்கும். நான் போட்டதை இண்டிவிஜுவலா போடுவேன் அட்ரஸ் வச்சு, அந்த மனுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. சோ அப்ப நான் அவரை கால் பண்ணி, அவருக்கு எங்க ஊர் தான், ஆனா நான் முன்னாடி பார்த்ததுல அவரை கால் பண்ணி எப்படி உங்க மனுக்கு மட்டும் ரிப்ளை வருது, நான் போடுறதுக்கு வரல, நம்மதான் உடனே அவர் வந்து இந்த இயக்கத்துல ஜாயின் பண்றது மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நானும் இதுல சேர்ந்தேன். ஆனா இதுல என்ன ஒண்ணு வேணும்னா ஒரு பிரச்சனைங்கிறப்ப அருகில் உள்ள அனைவருமே இந்த நம்மளுடைய இயக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட்டிவா இருக்கணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் அதுல வரமாட்டாங்க. அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இயக்கம் இதை வந்து இன்னும் 4 பேர் நிறைய பேர் சேர்றதுக்கு அது உறுதுணையா இருக்கும். நீங்க நிறைய பேர் நம்ம இயக்கத்துல வரணும்னா அவங்களாம் ஆர்வத்தோட வரணும். ஆர்வத்தோட வரணுங்கிறப்ப நமக்கு ஒரு பிரச்சனையாகி அதை சால்வ் பண்றப்பதான் அவங்களுக்கு இதுல வரணுங்கிற ஆசை வரும், அந்த ஆர்வமும் வரும். நம்ம ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் அதை சால்வ் ஆகல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இவங்க இது பண்ணி ஒண்ணும் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கை தட்டினா ஓசை வராது. இருந்த கையில் தட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து இணைந்து இதுலயும் செயல்பட்டால்தான் நமக்கு ஒரு முடிவு வரும். அதே போல எல்லோரும் இன்று போல் என்றுமே ஒற்றுமையாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்று வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்து ரூபாய் இயக்கத்தின் பொறுப்பாளர் நியமன அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர துணை செயலாளராக திரு முத்துராஜா அவர்கள் இன்று முதல் செயல்படுவார். திரு பூபதி அவர்கள் மன்னார்குடி ஒன்றிய செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். ஒன்றிய ஆளுநராக திரு பிரபாகரன் அவர்கள் மாற்றுத்திறனாளி அணி செயலாளராக மன்னார்குடி நகர மாற்றுத்திறனாளி அணி செயலாளராக செயல்படுவார். பிரபாகரன் அவர்கள் பாரதி குருமி மன்னார்குடி ஒன்றிய செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். ரவி அவர்கள் நெம்மேலி ஊராட்சியினுடைய மதுரை செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். திரு அரவிந்த் அவர்கள் ஏற்கக்குடி ஊராட்சியினுடைய செயலாளராக மதுரை செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். கோகுல் திரு கோகுல் அவர்கள் கல்யாணமங்கலம் ஊராட்சி செயலாளராக மதுரை ஊராட்சி செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். திரு மாகாளி அவர்கள்
மாகாளி அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் இங்க பாருங்க ஊராட்சி துணை செயலாளராக இன்று முதல் செயல்படுவார்கள். திருமுகம் அவர்கள் 10 ரூபாய் இயக்கத்தின் மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக இன்று முதல் செயல்படுவார். திரு பாலா அவர்கள் மரவாக்காடு ஊராட்சி செயலாளராக 10 ரூபாய் ஊராட்சி செயலாளர் இன்று முதல் செயல்படுவார். சோழன் அவர்கள் மன்னார்குடி 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். திரு நாராயணசாமி அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு பழனிமுத்து அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு வைத்தியநாதன் அவர்கள் மன்னார்குடி 10 ரூபாய்க்கு ஒன்றிய செயலாளராக இன்று முதல் செயல்படுவார். திரு பிரேம்குமார் அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய செயலாளராக ஒன்றிய ஆலோசகராக இன்று முதல் செயல்படுவார். இங்க பாருங்க திரு மணிச்சந்திரன் அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு அருண்குமார் அவர்கள் 10 ரூபாய்க்கு ஒன்றிய ஆலோசகராக மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு ராமலிங்கம் அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு சுரளிராஜ் அவர்கள் 10 ரூபாய்க்கு மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். திரு சோமநாதன் அவர்கள் 10 ரூபாய்க்கு ஒன்றிய ஆலோசகராக மன்னார்குடி ஒன்றிய ஆலோசகராக செயல்படுவார். இந்த பொறுப்பேற்று செயல்படும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஜே.சி. பத்மநாபன் அவர்கள் 10 ரூபாய் இயக்கத்தின் மாவட்ட நுகர்வோர் பிரிவு ஆலோசகராக இன்று முதல் செயல்படுவார். திரு அறிவானந்தம் அவர்கள் 10 ரூபாய்க்கு திருவாரூர் மாவட்ட ஆலோசகராக இன்று முதல் செயல்படுவார். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. குழு புகைப்படம் இருக்கு, எல்லாரும் அவசியம் இங்க வந்து குழு புகைப்படம் எடுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வெளியில படிக்கிற எடுத்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு நிதி உதவி நிகழ்ச்சிக்கு நிதி உதவி வழங்குறவங்க நம்ம பொதுச் செயலாளர் வந்து கொடுக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம் லைவ். அப்படியே எல்லாருமே வெளியே வாங்க.